அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக வாரந்தோறும் வெளிவந்து கொண்டிருக்கிற இஸ்லாம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இந்த வாரம் ஒரு சகோதரர் மஸ்ஜிதுல் அக்ஸா தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னணி தொடர்பான ஒரு கேள்வி பதிலாக இருக்கிற காரணத்தினால் இந்த ஒரு பதிலை மட்டுமே இந்த வார விளக்கத்திலே நாம் அமைத்து கொள்வோம். இது நீண்ட நேரம் பிடிக்கக்கூடிய ஒரு தலைப்பு. முஸ்லீம்களுடைய 3 புனித தலங்களில் ஒன்றுதான் பைத்துல் முகத்தஸ், புனித ஆலயம் என்று சொல்லப்படுகிற மஸ்ஜிதுல் அக்ஸா, அக்ஸா பள்ளிவாசல், பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற அந்த பள்ளிவாசல். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இது தொடர்பாக பல்வேறு செய்திகளை மனித குலத்திற்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தோடு பின்னி பிணைந்திருக்கின்ற இறையுள்ள வரலாற்று பின்னணியில் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நாம் ஐவேளை தொழுகையை நிறைவு செய்கிற தருணத்திலெல்லாம் இந்த ஐவேளை தொழுகை கடமையாக்கப்பட்ட அந்த மேராஜினுடைய நிகழ்வு நம்முடைய நினைவுக்கு வரும். 50 வக்தாக இருந்த தொழுகை 5 வக்தாக சுருக்கப்பட்டு நமக்கு கடமையாக்கப்பட்ட நிகழ்வை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த மேராஜினுடைய சம்பவத்தின் துவக்கமே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாவில் இருந்து இரவிலேயே மஸ்ஜிதுல் அக்ஸா பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற அந்த பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து 7 வானங்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபி அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அழைத்திருக்கிறான். இந்த இஸ்ரா மேராஜ் இரவிலே நடந்திருக்கின்ற இந்த விண்ணுலக பயணம், இதனுடைய துவக்கம் இந்த பைத்துல் முகத்தஸ் புனித ஆலயம் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்துதான் துவங்கி இருக்கிறது. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா தொடர்பான பல்வேறு செய்திகளை, இது எப்பிருந்து கட்டப்பட்டது, தற்போதைய நிலை என்ன, இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலும் பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற ஒரு வரைபடம் காட்டப்படுகிற பொழுது ஒரு தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு டூம், அந்த டூமுக்கு கீழே ஒரு கட்டிடம், இதுதான் ஒரு பள்ளிவாசலாக மக்கள் இடத்துல காட்டப்படுகிறது. நீங்கள் பின்னாடி இமேஜில் பார்த்தா தெரியும். இந்த இமேஜை தான் மக்கள் மத்தியில் முழுக்க முழுக்க மஸ்ஜிதுல் அக்ஸா என்று காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவா, இல்லை என்றால் வேறு எது மஸ்ஜிதுல் அக்ஸா? அப்போ இது என்ன, இதனுடைய பின்னணி என்ன? இந்த டூம் ஆஃப் த ராக்னு சொல்கிறாங்களே, குப்பத்து சஹ்ரா அப்படின்னு பேசுகிறாங்களே, இது எதற்காக இப்படி பெயர் வந்தது? எதனால் இப்படி ஒரு கட்டிடம் அங்கே எழுப்பப்பட்டிருக்கிறது? யாரால் எழுப்பப்பட்டது? எப்போது எழுப்பப்பட்டது? இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று உலக மக்களால் ஏன் இப்படி பேசப்பட்டு நம்ப வைக்கப்படுகிறது? அப்போ உண்மையிலேயே இது மஸ்ஜிதுல் அக்ஸா இல்லை என்றால் வேற ஏது மஸ்ஜிதுல் அக்ஸா, அது எங்கே இருக்கிறது என்ற எல்லா தகவல்களையும் இந்த உரையில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவது, இது தொடர்பாக சில இறை வசனங்கள் இருக்கிறது. இந்த இறைவசனம் அதோடு சேர்ந்து சில நபி மொழிகளிலும் பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா தொடர்பாக பேசப்படுகிறது. இது அல்லாமல் பல்வேறு வரலாற்று ரீதியாகவும் பல தகவல்கள் உங்களுக்கு சொல்லப்படும். குரான் வசனங்கள் என்றால் திருமறை குரானிலிருந்து நாம் எடுத்துரைக்கிறோம். ஹதீஸுகள் என்றால் ஆதாரபூர்வமான செய்திகளாக புகாரியிலையும் முஸ்லீமிலையும் நசாயிலையும் அகமதிலும் பதிவு செய்யப்பட்ட சில செய்திகளை உங்கள் கவனத்திற்கு நாம் கொண்டு வருவோம். இதெல்லாமல் வரலாற்று தகவல்களாக வருகிற பொழுது இமாம் இப்னுல் கையீம் அவர்கள் எழுதின அந்த வரலாறு தொடர்பான நூலிலிருந்தும், இமாம் இப்னு கசீர் அவர்கள் தொகுத்த பிதாயா வன் நிஹாயா என்ற நூலிலிருந்தும், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் தொகுத்த புகாரியின் விரிவுரை ஃபத்ஹுல் பாரி என்ற நூலிலிருந்தும், இன்ன பிற நூல்களிலிருந்து வரலாற்று தொடர்பான தகவல்களையும் உங்களுக்கு நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பாலஸ்தீனம் தொடர்பாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் நூல்களாக பிற சமுதாயத்தவர்களால் நூல் எழுதப்பட்டுச்சு. நிலமெல்லாம் ரத்தம் அப்படிங்கிற மாதிரியான தலைப்பிட்டு பா ராகவன் என்பவர் ஒரு நூலை வெளியிட்டிருந்தார். அவர் முழுக்க முழுக்க அந்த பாலஸ்தீனத்தினுடைய வரலாறை, அதில் மக்கள் முஸ்லிம்கள் பாதிப்புக்கு உள்ளான வரலாறை சொல்லுகிறோம் என்கிற போர்வையில்
அவர்களுடைய அந்த எழுத்து நடையும் அவர்கள் அதில் விதைத்த கருத்து நச்சு கருத்துக்கள் அனைத்துமே யூதர்களுக்கு ஆதரவாகவும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற அந்த புனித பள்ளிவாசலுக்காக வேண்டி போராடுகிற சமுதாயத்தவர்களை ஒரு கையகப்படுத்தி ஆக்கிரமிப்பாளர்களை போன்றும் அங்கே சொந்த இடத்தை இழந்த யூதர்கள் கவலைக்குள்ளானவர்கள் போலவும் அவர்கள்தான் உரிமை பெற்றவர்கள் போலவும் அவர்களுடைய கோயில் நிலம் சுலைமான் என்ற அந்த இறை தூதரின் பெயரால் உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் என்ற பெயரால் அந்த கோயிலை காப்பாற்றுவதற்கு தான் யூதர்கள் போராடுவதாகவும் அதுதான் நியாயம் என்பது போலவும் முஸ்லிம்கள் வரட்டு பிடிவாதத்தோடு உள்ளே புகுந்திருக்கிறார்கள் என்ற கருத்தை எல்லாம் ஒரு புகுத்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த ஏற்கனவே இரத்தக்கரை படிந்திருக்கின்ற அந்த பூமியில தங்களுடைய கைகளை நினைத்திருக்கின்ற ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற வேலைகளையும் செய்திருக்கிறார்கள். அப்ப இது தொடர்பான பின்னணியை நாம அறிந்த வரைக்கும் தெளிவான வரலாற்று நடையிலிருந்து உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சில சகோதரர்களுக்கு இந்த தலைப்பு ட்ரையாக இருக்குமானால் நீங்க என்ன செய்யலாம், இந்த உரையை பொருட்படுத்த வேண்டியதில்லை. இது ஒரு புனித பூமி, இன்றைக்கு நம்மிடமிருந்து அது கைவிட்டு போயிருச்சு. அதை மீட்பதற்காக வேண்டி லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் உயிர் தியாகம் பண்ணாங்க. அதனால் மிகப்பெரிய அளவில் பல நபித்தோழர்களாக இருக்கட்டும், தாபிக்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு அடுத்து வாழ்ந்த தலைமுறை மக்களாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் இதில் ஷஹீதுகளாக்கப்பட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தப்பட்ட ஒரு வரலாறை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பல்வேறு முன்னறிவிப்புகளையும் சொல்லி இருக்கிறாங்க. இன்றைக்கு யூதர்களுடைய சூழ்ச்சியால் சதிவலைகளால் அந்த இறையில்லம் எது என்று திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யப்பட்டு ஒரு செயற்கை கட்டிடமாக உருவாக்கி வைத்த இடம்தான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற ஒரு போலி பிம்பம் உருவாக்கப்பட்டதையெல்லாம் உடைத்து பேச வேண்டிய ஒரு நிலையில் நம்ம இப்ப இருக்கிறோம். அதனால இதை வரலாற்றை அறிய வேண்டும் என்று இருக்கக்கூடிய சகோதரர்கள், இது ஒரு 2 மணி நேரம் பிடிக்கக்கூடிய தலைப்பு என்பதால் சற்று பொறுமை காத்து இந்த தகவல்களை உள்வாங்கிக் கொள்ளுமாறு உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக இது சம்பந்தமாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பெயரிட்டு 17வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்திலே துவங்குகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதுல் ஹராமி இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இறைவன் பாக்கியம் மிக்கவன், பரிசுத்தமானவன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஒரே இரவிலே தன்னுடைய அடியார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராம் புனித பள்ளிவாசல் அந்த காபத்துல்லாவிலிருந்து இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா அக்ஸா பள்ளிவாசல் வரை அழைத்து செல்கிறான். ஒரே இரவில் இதனை நடத்துகிறான். லி நுரியஹு மின் ஆயாத்தினா, இறைவன் குறிப்பிடுகிறான், நம்முடைய பல்வேறு சான்றுகளை அவருக்கு காட்ட வேண்டும். அதற்கு முன்னதாக அல்லாஹ் சொல்கிறான், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படிப்பட்டது என்றால் அல்லத்தி பாரக்னா ஹவுலா, அதை சுற்றியுள்ள பகுதிகளை எல்லாம் நாம் அருள் வழங்கி இருக்கிறோம், அருள் புரிந்திருக்கிறோம் என்பதாக இறைவனுடைய புண்ணியத்தையும் அருளையும் பொழிந்திருக்கின்ற ஒரு புண்ணிய பூமி, புனித பூமி தான் அந்த பைத்துல் முகத்தஸ் பரிசுத்த ஆலயம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி இருக்கின்ற பகுதி. இந்த ஒரு பகுதியை பற்றி அல்லாஹ் இங்கே சிலாகித்து குறிப்பிடுகிறான். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பல்வேறு சான்றுகளை அந்த விண்ணுலகத்தில் காட்டியது குறித்து லி நுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய பல்வேறு சான்றுகளை அவருக்கு காட்டுவதற்காக அழைத்து சென்றோம் என்பதையும் குறிப்பிடுகிறான். இன்னஹு ஹுவ சமீஉல் பசீர், அவன் செவியேற்பவன், அவன் பார்ப்பவன் என்று அந்த வசனம் முடிகிறது. இந்த வசனத்துல இந்த பள்ளிவாசல் அதை சுற்றியுள்ள பகுதியெல்லாம் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது, இறைவனுடைய அருள்வளம் அங்கே பொழியப்பட்டிருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறான். இதனுடைய வரலாற்று பின்னணியில நீங்க இன்னொன்றை கவனிக்கணும். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற இந்த பள்ளிவாசல் எப்ப கட்டப்படுது என்பது சம்பந்தமாக சஹீஹுல் புகாரி, நசாயி போன்ற ஹதீசுகளை நீங்க பார்க்கலாம். அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்துல கேட்கிறாங்க, உலகத்துல அல்லாஹுவை வணங்குவதற்காக முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. மக்காவில் உள்ள காபா தான் முதல்ல எழுப்பப்பட்டதுன்னு சொன்னாங்க. இதற்கு இப்னுல் ஜவுசி அவர்களாக இருக்கட்டும், இப்னு ஹஜர் அவங்களா இருக்கட்டும், எல்லோரும் இது சம்பந்தமான விளக்கம் அளிக்கின்ற பொழுது அந்த காபத்துல்லாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்குவதற்காக முதலில் கட்டப்பட்ட காபா என்பதை குறிப்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புதுப்பிச்சாங்க இல்லையா, அதை பற்றி பேசுவதல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி எழுப்பது சம்பந்தமாக பேசப்படுகிறது அப்படின்னு குறிப்பிடுவாங்க. பிறகு எது கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த அக்ஸா பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க.
அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதற்கும் காபத்துல்லா கட்டப்பட்டதற்கும் இடையிலான கால அளவு எவ்வளவுன்னு கேட்கிறாங்க அபூதர் ரலியல்லாஹு அவர்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ஆமன் 40 வருஷம்னு சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதை வைத்துக்கொண்டு ஒரு சிலர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புதுப்பிச்சாங்க, ஒரு 40 வருஷம் கழிச்சு இன்னொரு பக்கத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புதுப்பிச்சிருப்பாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை புதுப்பித்தார்கள் என்பது வரலாற்றில் இருக்கிறது, ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளில் இருக்கிறது. ஆனால் இதை பற்றித்தான் நபிகள் நாயகம் விளக்கம் அளித்தார்கள் என்று சொல்லுவாங்க. ஆனால் அது பிழையான ஒரு விளக்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புதுப்பித்த காபாவிற்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அக்ஸாவை புதுப்பிப்பதற்கும் இடையில வரலாற்று தகவலின்படி ஒரு 1500 வருடங்கள் அளவிற்கு கேப் இருக்குதுன்னு சொல்றாங்க. எதனால அந்த கேப்புங்கிறத நம்ம என்ன செய்வோம், வரலாற்றின் துவக்கத்திலிருந்து வருவோம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இறைவனின் கட்டளையின் அடிப்படையில முதல்ல அங்க காபத்துல்லாவை எழுப்பி இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அதற்கு பிறகு 40 ஆண்டுகள் கழித்து இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற பைத்துல் முகத்தஸ் புனித ஆலயம் மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டிருக்கிறது, முதல்ல எழுப்பப்பட்டிருக்கிறதுங்கிறது இறை இல்லங்கள்ல உலக அளவுல இது 2வது இல்லம் என்பது நமக்கு தெரிகிறது. இதுல நீங்க பாருங்க, இந்த இறை இல்லத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சுற்றியுள்ள பகுதியை அருள்மிக்க பூமியாக சொல்கிறான். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிரௌனுடைய அந்த கொடுங்கோல் தன்மையான ஒரு ஆட்சியின் காலகட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இஸ்ரவேலர்கள் ஃபிரௌனிடத்தில் கடுமையான ஒரு அடிமை சாசனமாக இருந்தார்கள். கடும் அளவிற்கு நெருக்கடிக்கு ஆளானாங்க. ஆண்களை எல்லாம் கொல்லப்படுகிற அளவிற்கு, கொலை செய்கிற அளவிற்கு ஒரு அடக்குமுறை, அநியாயங்கள் அந்த இஸ்ரவேலர்களுக்கு எதிராக கட்டவிழ்க்கப்பட்டிருந்துச்சு. அவர்களை மீட்க வேண்டும் என்ற அடிப்படையிலும், இந்த ஓரிரை கொள்கையை ஃபிரௌனுக்கு முன்னிலையிலே முழங்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமுதாயத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு தூதுத்துவ பொறுப்பை கொடுத்து இறை தூதராக அங்கே அனுப்புகிறான். இறை தூதராக அனுப்பப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, ஃபிரௌனிடத்தில் மார்க்கத்தை சொல்றாங்க. பல ஆண்டுகள் இந்த மார்க்க பிரச்சாரம் போய்கொண்டிருக்கிறது. அவனிடத்தில் கடுமையான எதிர்ப்பு. ஒரு கட்டத்தில், இறுதி கட்டத்திற்கு நம்ம வரும் சொன்னா, இஸ்ரவேலர்களை ஈமான் கொண்டவர்களை எல்லாம் கொஞ்சம் கூட்டிட்டு இரவோடு இரவாக நீங்க ஓடி போயிருங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லிடலாம். ஏன்னா ஃபிரௌனுடைய திட்டம் என்னன்னா, இனி இந்த மூசாவை உயிரோட விட்டுறக்கூடாது, இருந்தாருன்னு சொன்னா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாரு, மூசாவை கொன்றுவோம், அவரோடு ஏற்றுக்கொண்ட இஸ்ரவேலர்களை எல்லாம் காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிற திட்டத்தில் ஃபிரௌன் தயாராகிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்க அஸ்ரிபி இபாதி, என்னுடைய அடியார்களை இரவோடு இரவாக நீங்க கூட்டிட்டு போயிருங்க மூசாவுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அப்படி கூட்டிட்டு போகும்போது கடலிலே காய்ந்த ஒரு இடத்தை அவருக்கு வழிகாட்டுங்க. நீங்க போங்க, கடல்ல காய்ந்த ஒரு இடம் தெரியும், அந்த வழியில கூட்டிட்டு போயிருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அது மாதிரியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு போறாங்க. ஃபிரௌன் பட்டாளம் துரத்திண்டு வருகிறது, விரட்டி பிடிக்க வருகிறது. கிட்ட வருகிற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வந்த பனு இஸ்ரவேலர்கள்லாம் இந்த கடைசியில் நெருக்கத்துக்கு ஆளாயிட்டோம், நெருக்கடிக்கு ஆளாயிட்டோம், இந்த ஃபிரௌனுடைய பட்டாளம் நம்மளை காலி பண்ண விட மாட்டாங்க, என்ன மூசாவே நம்பி வந்தது மோசடியா போயிருச்சுங்கிற மாதிரியான அந்த தன்னம்பிக்கையை இழந்து போய் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, கல்லா இன்ன ரப்பி மாயி சயஹ்தீனி, இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் கண்டிப்பாக எனக்கு வழிகாட்டுவான், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த கைத்தடி எடுத்து கடல்ல போடு அடின்னு சொல்கிறான். அடின்னு சொன்ன உடனேயே அந்த இடத்துல ஒரு பெரிய காய்ந்த பாதையை, ஒரு சென்று தப்பித்து போவதற்கான ஒரு வழியை அங்கே அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்படி ஏற்படுத்தின உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈமான் கொண்டவர்களும் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகுது, ஃபிரௌனும் அவனுடைய பட்டாளம் அத்தனை பேருமே அங்கே கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அவ்வளவு பேருமே கொல்லப்பட்டு விடுகிறார்கள், அழிந்து போய் விடுகிறார்கள். இதுதான் அந்த நிகழ்வு. இதனுடைய சுருக்கத்தை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க இல்லையா, அவரோடு ஏற்றுக்கொண்டு இந்த இஸ்ரவேலர்கள் வந்தாங்க இல்லையா, இந்த இஸ்ரவேலர்கள்னா யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்ஹாக், அவருடைய மகன் யாக்கூப். யாக்கூப் அவர்களுடைய இன்னொரு பெயர் தான் வரலாறுல இஸ்ராயில் என்று சொல்வார்கள். அவங்க பிள்ளைகளுக்கு தான் பனு இஸ்ராயில் என்று சொல்வார்கள், இஸ்ரவேலர்கள். அவர்களுடைய பிள்ளைகள்ல வந்த வம்சத்துல இந்த இஸ்ரவேலர்களுக்காக தூதர்களை அல்லாஹ் ஏராளமான தூதர்களை அனுப்புகிறான். அந்த தூதர்கள்ல ஒருவர் தான் மூசா நபி. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, இவர்களை கூட்டிட்டு இந்த ஊர்ல தப்பிச்சு வந்தாச்சு இல்லையா, அந்த ஊர்ல அழிஞ்சும் போயிட்டான்ல ஃபிரௌன்,
இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரோடு இருந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலர்களும் எங்கே போய் வாழ்றது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படுது. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை அந்த பைத்துல் முகத்தஸ், இந்த பாலஸ்தீனத்திற்கு தான் என்ன செய்கிறான், வழி அனுப்பி வைக்கிறான். நீங்கள் அங்கே போங்க, அது ஒரு உங்களுக்குன்னு அருள் செய்யப்பட்ட ஒரு பூமி, ஒரு பரக்கத்தான ஒரு பூமி, அந்த இடத்துல போய் நிம்மதியாக வாழுங்க என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஏற்பாடை செய்கிறான். இது சம்பந்தமாக திருமறை குர்ஆன்ல 5வது சூரா மாயிதாவில் 21ஆம் வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்துக்கு சொல்றாங்க, யா கௌமி, என் சமுதாயமே, உதுகுலுல் அர்லல் முகத்தஸத்தல்லதி கதபல்லாஹு லக்கும், உங்களுக்குன்னு அல்லாஹ் விதித்த பரிசுத்த புனித பூமிக்கு போங்க. அந்த புனித பூமியில போய் நுழைங்க, அந்த ஊருக்குள்ள போங்க. வலா தர்த்தத்து அலா அதுபாரிக்கும் ஃபதன்கலிபு ஹாசிரின், அதை விட்டுட்டு நீங்க வந்த மார்க்கத்தின் பக்கம் திரும்பி போயிடாதீங்க. அப்படி போனீங்கன்னு சொன்னா நஷ்டவாளி ஆயிருவீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இப்படி சொல்ற நேரத்தில் அந்த யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, காலு யா மூசா, மூசாவே, இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரியின், அங்க நாங்க போக மாட்டோம். ஏன் தெரியுமா? அதற்கு அவர்கள் காரணம் சொல்றாங்க, இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரியின், அங்கே கொடுங்கோல் அநியாயக்கார கூட்டம் அங்கே இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஊருக்குள்ள போக சொல்றான்ல, இந்த பைத்துல் முகத்தஸ் புனித ஆலயத்திற்கு தான் அல்லாஹ் போக சொல்கிறான். அந்த இடத்தை பத்தி இவங்க சொல்றாங்க, அங்க ஒரு கொடுங்கோல் அரசாங்கம் இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க. ஓ இன்னா லன் நதுகுலஹா ஹத்தா யக்ருஜு மின்ஹா, அவங்க அதிலிருந்து வெளியேறும் வரைக்கும் நாங்க ஒருபோதும் அங்க போக மாட்டோம் என்று மறுப்பு தெரிவிக்கிறார்கள். ஃபை யக்ருஜு மின்ஹா, ஒருவேளை அவங்க அந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா ஃபை இன்னா தாஹிலூன், நாங்க அங்க போயிடுறோம் என்று சொல்கிறார்கள். அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட இது நியாயம்தான், அவர் கூப்பிடுறதுக்கு நம்ம போகணும், நம்ம கண்ணு முன்னாடி அல்லாஹு தாலா அநியாயக்கார கூட்டம் ஃபிரௌனை அழிச்சிருக்கிறான், அந்த அநியாயக்கார கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போங்கன்னு சொல்றோம்னா அல்லாஹ் நமக்கு உதவி பண்ணுவானா இல்லையா என்பதை உணர்ந்து ஒரு 2 மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்றாங்க. கால ரஜுலானி மினல்லதீன யகாஃபூன அன்அமல்லாஹு அலைஹிமா, தங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்ததை அஞ்சி உணர்ந்து அந்த 2 மனிதர்கள் அங்க பேசுறாங்க. உதுகுலு அலைஹிமுல் பாப், நீங்க அந்த வாசலுக்கு போங்க, அந்த ஊருக்குள்ள நுழைங்க. ஃபைதா தகல்துமூஹு, நீங்க அந்த ஊருக்குள்ள போயிட்டீங்கன்னா ஃபஇன்னக்கும் காலிபுன், நீங்க தான் ஜெயிப்பீங்க. வ அலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் மூமினீன், நீங்க அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களா இருந்தா அல்லாஹ்மே தவக்கல் வைங்க, அல்லாஹ் கைவிட மாட்டான் அப்படிங்கிறத சொல்லி கூப்பிடுறாங்க. அப்பவும் இவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க. காலு, அவர்கள் சொல்கிறார்கள், யா மூசா, மூசாவே, இன்னா லன் நதுகுலஹா அபதா, ஒருபோது நாங்க உள்ள போக மாட்டோம். யாரு? இன்னைக்கு எந்த யூதர்கள் அந்த அக்ஸாவையும் அதை சுற்றியுள்ள அந்த புனித பூமியையும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களை அழித்தொழித்து அங்கே இஸ்ரேல் என்ற குட்டி நாட்டை உள்ளே ஆக்கிரமித்து அடாவடித்தனமும் அடக்குமுறையும் அநியாயத்தையும் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த இஸ்ரேலர்களுக்கு தான் முதல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புனித பூமியை கொடுத்தான், அவர்களுக்கு விதித்தான், அந்த ஊருக்கே போங்கன்னு சொன்னான். அவர்கள் மறுத்தார்கள், முரண்டு பிடித்தார்கள், இறைவனுடைய உதவியை நம்ப மறுத்தார்கள். அந்த கூட்டத்தை கண்டு அஞ்சி ஒதுங்கி கொண்டார்கள். எந்த அளவிற்கு? மீண்டும் மூசா இடத்திலே சொல்கிறார்கள், இன்னா லன் நதுகுலஹா அபதா, ஒருபோதும் நாங்க அங்க நுழைய மாட்டோம். மாதாமு ஃபீஹா, அவங்க அங்க இருக்கிற வரைக்கும் நாங்க உள்ள போக மாட்டோம். நீங்க தான் போகணும்னு சொன்னா ஃபதுஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், வேணா நீங்களும் உங்க இறைவனும் போய் சண்டை பிடிங்க, அங்க போய் அந்த அநியாயக்கார கூட்டத்துக்கு எதிராக நீங்களும் உங்க ரப்பும் சேர்ந்து போரிடுங்க, நாங்க வேணா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம் என்று ரொம்ப எகத்தாளமாகவும் எடுத்தெறிந்தும் அவர்கள் பேசுறாங்க. அப்படி சொன்ன உடனேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை பண்ணிட்டாங்க, இறைவா, என்னுடைய சக்திக்கு மீறி நான் முடியாது, என்னால் இயலாது, நானும் என்னுடைய சகோதரரும் இதுக்கு மேலே எங்களால் முடியாது, இந்த அநியாயக்கார கூட்டத்தை விட்டு எங்களை காப்பாத்திரு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்கிறாங்க. உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், ஃபஇன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் 40 சனா, அவர்களுக்கு 40 வருடங்கள் அந்த ஊருக்குள்ள போகவே கூடாது, அது அவர்களுக்கு தடை. 40 வருஷம் அந்த ஊருக்கு இவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தீஹுன ஃபில்லர், பூமியில தட்டெளிஞ்சு திரியட்டும், நாடற்றவர்களை அலையட்டும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி சொல்லிவிடுகிறான். இதோட அவங்க போயிடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு இருந்த அந்த ஓரிரு நம்பிக்கை கொண்டவர்களும் அந்த ஊருக்குள்ள போறாங்க. ஊருக்குள்ள போனதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே வெற்றியை கொடுக்குறான். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருக்கிறாங்க.
அதற்கு பிறகு இவங்கெல்லாம் 40 ஆண்டுகள் கழித்து அந்த ஊருக்குள்ளே போய்க்கிறாங்க. அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸாவை புதுப்பிச்சுக்கிறாங்க. ஒரு இறை வழிபாட்டு தலம் அங்கே ஒன்று புதுப்பிக்கிறாங்க. அந்த புதுப்பிக்கிறாங்க என்பதை வரலாற்றை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் நேரடியான எந்த சான்றுகளும் கிடைக்கல. அப்போ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருந்தாங்க, அங்கே வாழ்ந்தாங்க, அங்கே இந்த மார்க்கத்தை எடுத்துரைத்தார்கள், இறைவனை வணங்கி வழிபட்டு கொண்டிருப்பார்கள் என்ற கணிப்பில் அதை ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் திட்டவட்டமாக அந்த இறை இல்லத்தை புதுப்பிக்கின்ற ஒரு பணியாக மேற்கொண்டது யாரு அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு, அவர்களுடைய மரணத்திற்கெல்லாம் பிறகு அதே ஊர்ல பல அநியாயக்காரர்கள் உள்ள பூந்து இந்த யூதர்கள் வாழக்கூடிய பகுதியில், அந்த இஸ்ரவேலர்கள் வாழக்கூடிய பகுதியில் அழிச்சாட்டி அக்கிரமம் பண்ணி அந்த ஊரில் எல்லாம் ஓரளவுக்கு அதிகமான இடத்தை ஆக்கிரமி பண்ணி இவர்கள் எல்லாம் விரட்டி அடித்து இவர்களை அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பல 100 ஆண்டுகள் கடந்து வர நேரத்தில் அந்த காலகட்டத்தில் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் வருகிறது. அல்லாஹ் திருமறையில் ஒரு இடத்துல குறிப்பிடுவான், மூசாவுக்கு பிறகு அந்த சமுதாயத்தில் தாலூத் ஜாலூத் என்ற 2 நபர்களை பற்றி அல்லாஹ் ஒரு வரலாற்றில் குறிப்பிடுவான். அந்த ஜாலூத் என்பவன் ரொம்ப அடக்குமுறை பண்ணிக்கிட்டு இருப்பான், மக்களை அழிச்சுக்கிட்டு இருப்பான். அவர்களுடைய அடக்குமுறை தாங்க முடியாம நமக்கு ஒரு யுத்தம், ஒரு போர் கடமையாகாதா, நாம் எப்படியாவது இவனை எதிர்த்து நிற்கணுமேங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவாங்க. அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் வேண்டுவார்கள். அதற்கு ஏற்றவாறு அல்லாஹு தஆலா தாலூத் என்பவரை மன்னராக்கி அவருடைய தலைமையில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் போரிட்டு அந்த ஜாலூத்தை வீழ்த்தி அங்கே முஸ்லிம்களுடைய முஸ்லிம்கள் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற இஸ்ரவேலர்கள், அந்த இஸ்ரவேலர்கள் அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி காலம் தொடங்குகிறது. அந்த ஆட்சி காலத்தினுடைய தருணத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் இறை தூதராக என்ன செய்கிறான், நியமிக்கிறான். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அங்கே ஒரு ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டளை அல்லாஹ் விடுக்கிறான். இந்த புதுப்பித்தல் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அங்கே சில அதற்கான ஒரு அஸ்திவாரமும் ஒரு வகையிலான ஒரு கட்டமைப்பு இருந்திருக்கும், சிறிய அளவிலாவது இருந்திருக்கும். ஒரு புனித பூமி என்று இன்னைக்கு நம்ம சொல்றதா இருந்தா அந்த பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த சுற்றுச்சுவருடைய மொத்த பரப்பளவு ஒரு 88 ஏக்கர் நிலம்னு சொல்லுவார்கள். இந்த 88 ஏக்கர் நிலத்துல ஒரு முக்கியமாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற பள்ளிவாசலை அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ப புதுப்பிக்கணும்னா அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசலை கட்டணும். அந்த வேலையை அவங்க செய்யணும். அப்படி செய்யற நேரத்தில் அவங்க என்ன செய்யறாங்க, பைத்துல் முகத்தஸை கட்டக்கூடிய பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டுறாங்க, புதுப்பிக்கிற வேலையை செய்யறாங்க. யாரை வச்சு? ஜின்களை வைத்து. மிகவும் பிரம்மாண்டமான பெரும் பெரும் பாறாங்கற்களை எல்லாம், ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கிற கற்களை எல்லாம் அவர்கள் அசால்ட்டா தூக்கி வச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பணியாக அந்த பள்ளிவாசல் பணி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அல்லாஹ்விடத்தில் அவங்க ஒரு 3 கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இது சம்பந்தமாக நசாயிங்கிற ஹதீஸ் கிதாபுகளை கூட நீங்க பார்க்கலாம். அவங்க அல்லாஹ்விடத்தில் சொல்லுவாங்க, இறைவா எனக்கு 3 விஷயங்களுக்கு நீ எனக்கு அருள் புரிவாயாகன்னு பிரார்த்தனை செய்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், நான் ஒரு மக்களுக்கு தீர்ப்பளிக்கும் பொழுது அந்த தீர்ப்பு உன்னுடைய தீர்ப்புக்கு ஒத்ததாக இருக்கணும். அதாவது அல்லாஹ் மனிதர்களுக்கு என்ன நேர்மையான நியாயமான தீர்ப்பை வழங்குறானோ அதே நேர்மையான தீர்ப்பை சுலைமான் நபி வழங்கணும். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கணுங்கிறது தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையை செய்தார்கள். இதெல்லாம் ஃபர்ஸ்டே அவர்கள் செய்த பிரார்த்தனை. இந்த 3 பிரார்த்தனையை தொகுத்து ஹதீஸில் அறிவிக்கிறாங்க. இவர் ஃபர்ஸ்டே செஞ்ச பிரார்த்தனை, அது அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு ஃபௌத்தியஹு அவருக்கு வழங்கப்பட்டது. எது? அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தீர்ப்பு வழங்கினாங்கன்னா ரொம்ப நீதமான நேர்மையான தீர்ப்பு வழங்கக்கூடிய வகையில் அவருக்கு வழங்கப்பட்டுருச்சு. இன்னொரு கோரிக்கை வைக்கிறாங்க, இறைவா எனக்கு நீ வழங்கக்கூடிய ஆட்சியை இனி உலகத்தில் வேறு யாருக்கு வழங்காத அளவிற்கு ஒரு ஆட்சியை கொடு அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் அவருக்கு வழங்கப்பட்டுச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆட்சி, அதிகார, நிர்வாகம் எல்லாம் திருமறை குர்ஆன் நீங்கள் பார்க்கலாம். ஜின்னை வசப்படுத்தி வேலை வாங்கினது, பறவைகள் அதெல்லாம் பேசுறது சுலைமான் நபிக்கு கேட்கறது, எறும்புகள் பேசுறது கேட்குற அளவுக்கு எல்லாமே வசப்படுத்தப்பட்டுச்சு. பார்த்தீங்களா? அப்படி உலகத்தில் யாருக்கும் வசப்படுத்தப்படாத அளவிற்கு அல்லாஹ் அப்படி கொடுத்தான். 3வது சுலைமான் நபி கேட்டிருக்கிறாங்க, இந்த பள்ளிவாசலை கட்டி அதனுடைய முடிவில் கட்டி புதுப்பிச்சு முடிவில் கட்டத்தில் கேட்குறாங்க, இறைவா இந்த ஆலயத்தில் இந்த பள்ளிவாசலில் யார் நுழையிறாங்களோ அப்படி நுழைந்து ஒருவர் தொழுவாரையானால்
அப்படி தொழுதுட்டு வெளியே போகும்போது அன்று பிறந்த பாலகனாக அவன் ஆயிரணும், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுவும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நிலையில தான் அந்த பள்ளிவாசல் பணி ஓரளவு ஓவரால் கம்ப்ளீட் ஆகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறகு இறந்துடுறாங்க. இப்படி ஒரு கட்டத்தில் இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி எழுப்பிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கு பாருங்க, அதற்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, பல நூறு ஆண்டுகள் யூதர்கள், அந்த இஸ்ரவேலர்கள், அவரை பின்பற்றி வாழ்ந்த அந்த இஸ்ரவேலர்கள் கண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இதற்கு பிறகு நெருப்பு வணங்கிகள், பல்வேறு சிந்தனையாளர்கள், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை எதிர்த்து களம் காணக்கூடிய துடிக்கக்கூடியவர்கள், இவர்களை வீழ்த்த வேண்டும் என்று நாடுகளை கைப்பற்றக்கூடியவர்கள், பாரசீகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், கிரேக்கர்களாக இருக்கட்டும், இவர்கள்லாம் மாறி 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 அட்டாக் பண்ணி அடக்குமுறை செய்து அந்த இடங்களை எல்லாம் கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வரலாற்றில் நீண்ட நெடிய பக்கங்களை கடந்து போகும். அப்போ அந்த மாதிரி கேப்சர் பண்ணி என்ன ஆகுதுன்னா, இந்த பள்ளிவாசலில் தீக்கரையாக்கி அங்கே எதுவுமே அடையாளம் இல்லாத அளவிற்கு தரைமட்டமாக்குற அளவுக்கு சூழ்நிலை போகிறது. அது ஒரு கட்டத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புதுப்பிச்ச ஆலயத்தில் ஒரே ஒரு செவுறு தான் பாக்கி இருக்கும், மற்ற எல்லா செவரும் உடைத்து துண்டு துண்டாக போகிற அளவிற்கு எல்லாம் பெரிய அளவிற்கு சேதம் ஏற்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு கொஞ்சமாக ஓரளவு எழுப்பப்பட்டு ஒரு கட்டமைப்பு வருகிறது. இந்த சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய காலகட்டம், நாம் கிட்டத்தட்ட இடையில ஒரு 200-300 ஆண்டுகள் உடைய காலத்தை நம்ம சுருக்கமாக சொல்லிட்டு வந்துட்டோம். யூதர்கள் கை மீறி போயிருச்சு. யூதர்கள் கை மீறி அந்த பாரசீகர்கள், ரோமர்கள் என்று மாறி மாறி தங்களுடைய கையில் வைத்து கொண்டு இயங்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டம். இந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மக்கா மாநகரத்தில் இருக்கிறாங்க. அப்படி மக்கா மாநகரத்தில் இருக்கிற தருணத்தில் தான் ஒரு இறைவசனம் இறங்குது. ரூம், அதாவது ரோமர்கள். ரோமர்கள் யார்? கிறித்தவர்கள், வேதக்காரர்கள். பாரசீகர்கள் நெருப்பு வணங்கிகள். இவர்கள் தொடர்பாக ஒரு வசனம் இறங்குது, குலிபத்தி ரோம். ரோம் தோல்வி அடைஞ்சிருச்சு, வெற்றி கொள்ளப்பட்டுருச்சு, பாரசீகர்கள் கையோங்கிட்டாங்க, ரோம் தோத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பூமியின் ஒரு ஓரத்தில் இது நடந்திருக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஏரியாக்களில் தான் அந்த ரோமர்களுடைய ஆதிக்கம் இருந்துச்சு. கைவிட்டு போயிருச்சு. அவங்க யார்? கிறித்தவர்கள். அவங்க கைவிட்டு போயிருச்சு. பாரசீகர்கள் கைக்குள்ளே தான் அந்த பகுதியெல்லாம் கிடக்குது. அந்த மாதிரி நேரத்தில் சில ஆண்டுகளில் மீண்டும் அந்த ரோமாபுரி சாம்ராஜ்யத்தவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, அதை கையில் எடுத்துடுவார்கள், வெற்றி பெற்று விடுவார்கள், அந்த சூழ்நிலை ஏற்படும். அப்படி வரும்பொழுது முஸ்லீம்கள் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் குறிப்பிடுவான். காரணம் என்னன்னா, இவர்கள் யாருன்னா வேதக்காரர்கள். இந்த ரோமர்கள் என்று, ரோம்னா இன்னைக்கு இட்டாலி, அன்னைக்கு ரோம். அந்த ரோமர்கள் வேதக்காரர்கள், ஒரு இறைவனால் வழங்கப்பட்ட வேதம், அதை நம்புபவர்கள். இவர்களுடைய கடுமையான எதிர்ப்பு நெருக்கடி முஸ்லிம்களுக்கு ஏற்படுறது கம்மி. எதை விட? இந்த பாரசீக நெருப்பு வணங்கிகளை விட இவர்களுடைய அடக்குமுறை எதிர்ப்பும் குறைவாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு எதிரி, கொடுங்கோலன், அக்கிரமக்காரன், அநியாயக்காரனை விட ஒரு கெட்டவன் வரான். அவன் அவ்வளோ பெரிய அநியாயக்கார அக்கிரமக்காரன் கிடையாது, இருந்தால் மாற்று கொள்கையில் உள்ளவன், அவனுக்கு இவன் எவ்வளவோ தேவலை என்ற மாதிரி ஒரு நிலையில் முஸ்லீம்கள் அங்கே மகிழ்ச்சி அடைகிற சூழல் வரும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்படியும் வந்துச்சு. பிறகு ரோமர்களுடைய கண்ட்ரோலில் அந்த பகுதியெல்லாம் வர ஆரம்பிக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிறாங்க. மக்காவில் இருக்கும்போது தான் தன்னுடைய அந்த ஹிஜ்ரத்து மதினாவுக்கு போகிறதற்கு ஓரிரு ஆண்டுக்கு முன்னாடி அங்கே மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு ஒரு நாள் இரவு அழைத்து செல்லப்படுறாங்க. அது ரஜபு மாதம் 27ஆம் கிழமை நடந்ததாக வரலாறுல எங்கேயும் கிடையாது, ஆதாரப்பூர்வமான செய்தி கிடையாது. இதை நம்ம மக்கள்கிட்ட பழக்கி என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, ரஜப் மாதம் நடந்துச்சு, 27 நடந்துச்சு, அன்னைக்கு சிறப்பு தொழுகை இருக்குது, அதை முன்னிட்டு நோன்பு இருக்குதுன்னு பிதாத்தான வழிகட்ட காரியங்களை புகுத்திட்டாங்க மார்க்கத்தின் பெயரால். அந்த சம்பவம் நடந்தது உண்மை. அது மக்காலிருந்து அக்ஸாவுக்கு போய் அங்கிருந்து வானகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதெல்லாம் உண்மை. இது தொடர்பாக என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து அழைத்து செல்லப்பட்டாங்க இல்லையா? அப்படி அழைத்து செல்லப்பட்டது அக்ஸாவுக்கு போனாங்க. போனதில் அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸான்னு ஒன்றுமே கிடையாது. சும்மா அல்லாஹுவா செய்கிறான், ஒரு பள்ளிவாசல் மாதிரி ஒன்றை காட்டி, அந்த பள்ளிவாசலுக்குள்ள நபிமார்களை எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டி, அந்த நபிமார்களுக்கு முன்னாடி நபிகள் நாயகத்தை தொழு வைக்கிற மாதிரி காட்டி,
அந்த மாதிரி ஒரு செட்டப்பாக நடந்துட்டு அப்புறம் வந்து ரசூல்லா விண்ணுலகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள்னு ஒரு பெரும் அபத்தமான ஒரு கற்பனையான ஒரு கதையை இட்டு கட்டுறாங்க. இதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்றார்கள், அழைத்து செல்லப்பட்டார்கள். எதில்? மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து புராக் என்கிற வாகனத்தில். அது வெள்ளை வெளியேறு என்று இருக்கக்கூடிய ஒரு பிராணியாக, கழுதையை விட உயர்வாக, குதிரையை விட சற்று குறைவாக இருக்கிற ஒரு பிராணி. அதில் அந்த புராக் என்ற அந்த வாகனம் நபி அவர்கள் ஏறினாங்கன்னா அது கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் கால் எடுத்து வைக்கும். இங்கிருந்து ஒரு 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அந்த மலை தெரியுதுன்னு சொன்னால், 500-1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு மேகம் தெரியுதுன்னு சொன்னால் அடுத்த கால் எட்டு அந்த மேகத்தில் படும். அதுக்கப்புறம் இன்னொரு 1000 கிலோமீட்டருக்கு ஒரு மேகம் ஒரு கால் படும். இப்படி பயணிக்கிற அளவிற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்பட்டார்கள். இப்படி அழைத்து செல்லப்பட்டு அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுதாங்க அப்படிங்கிற செய்தி ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், முஸ்லிம் என்ற ஹதீஸ் கித்தாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்ணிக்கிறாங்க. அப்போ நான் வந்து நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டினா, அந்த நபிமார்களை நான் பார்த்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஷனுவா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தவர்களை மாதிரி அவருடைய முகஜாடை இருந்துச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு எடுத்து காட்டப்பட்டாங்க. அவர் வந்து உர்வத் இப்னு மசூத் அப்படிங்கிறவருடைய முகஜாடை அவருக்கு இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து காட்டப்பட்டாங்க. அவர் வந்து உங்கள் தோழர் ஜாடையிலேயே இருக்குது அப்படின்னு தன்னை சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம், இஸ்மாயில் அவர்களுடைய வம்சத்தில் வந்த கினானா, பனு ஹாஷிம், அப்துல் முத்தலிப், அப்துல்லா, முகமது, அந்த வம்சத்தில் தான் வந்தவங்க. அந்த முகஜாடையும் ரசூல்லாவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒத்த முகஜாடை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரியே ரசூல்லா இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து ரசூல்லா சொல்லிவிட்டு ஃபஹானத்தி சலாத், அந்த நேரத்தில் என்ன ஆகுது? தொழுகை நேரம் வந்து விட்டது. ஃப அமம் துகும், நான் தான் என்ன செஞ்சேன்? அவர்களுக்கு இமாமத்து செய்தேன். நபிமார்களுக்கெல்லாம் ரசூல்லா இமாமத்து செய்கிறாங்க என்கிற செய்தி சஹீஹ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்னொரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அஹமது என்ற ஹதீஸ் கித்தாபில் வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஃபலம்மா தஹலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நபி அவர்கள் நுழைந்த பொழுது, ஒரு பள்ளிவாசலுங்கிற ஒரு அமைப்பு இருந்தால் தான் அதில் வந்து அவர்கள் உள்ளே நுழையணும்னு ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் நபி அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நுழைந்த பொழுது காமயு சொல்லி ஃபல் தஃபத்த, தொழுகைக்காக வேண்டி நின்றார்கள். தொழுகை முடித்து விட்டு திரும்பினார்கள். சும்மல் தஃபத்த, பிறகு இப்படி திரும்பினார்கள். ஃப இதன் நபியூன அஜ்மாவுன யு சல்லூன மாஹு, பின்னாடி பார்க்குறாங்க எல்லா நபிமார்களும், மொத்த நபிமார்களும் அவரோடு தொழுதுள்ளார்கள் என்பதை நபி அவர்கள் கண்டார்கள் அப்படிங்கிற செய்தி அஹமதுங்கிற ஹதீஸ் கித்தாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லீமில் 259வது செய்தியாகவும், அகமதுங்கிற ஹதீஸ் கித்தாபில் வந்து 12047வது செய்தியாகவும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நுழைஞ்சாங்க, தொலை வச்சாங்க, அப்புறம்தான் விண்ணுலகத்திற்கு சென்றார்கள் என்கிற செய்தி நமக்கு கிடைக்கிறது. இப்போ வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று ஒன்ற பள்ளி இருந்திருக்கிறது. பள்ளி எப்படி உருவாகியிருக்கிறது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புதுப்பிச்சதில் ஒரு சுவர் தான் பாக்கி. இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த டூமை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மொத்தமாக அந்த இடத்த நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம பின்னாடி ஃபோட்டோவில் தெரியும், பெரிய இடம், ஒரு 88 ஏக்கரா கொண்ட நிலம். ஒரு பக்கம் அந்த தங்க மாடம் இருக்கிற அந்த டூம் ஆஃப் த ராக், குப்பத்து சஹ்ரா இருக்குது. இன்னொரு பக்கம் மஸ்ஜிதுல் அக்ஸான் பேர் வச்சு ஒரு பள்ளிவாசல் இருக்குது. இது வந்து உமர் பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க. அது என்ன வரலாம் நான் பிறகு சொல்கிறேன். இருக்கு. இந்த ரெண்டும் எல்லாமே ஒன்று சேர்ந்த இடம் தான் என்னது? பைத்துல் முகத்தஸ், புனித ஆலயம். மொத்த இடமே 88 ஏக்கரா மொத்த இடமே அந்த புனித ஆலயம் தான். அந்த சுற்றுச்சுவராக இருக்கிற பிரம்மாண்டமான ஒரு சுவர் மட்டும் அங்கங்கே ஒடிஞ்சு அப்படியே பாலடைஞ்ச மாதிரி இருந்தாலும் ஒரு பலமானதாக காட்சி அளிக்கிறத பார்க்கலாம். அதுதான் வால் ஆஃப் சுலைமான்ங்கிற மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. சுலைமான் காலத்தில் கட்டப்பட்ட சுவர்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. அந்த சுவரோடு சேர்த்து ஒரு ஆலயத்தை ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு ஆலயமாக, ஒரு பள்ளியாக மக்கள் தொழக்கூடிய வகையில் அந்த ரோமாபுரி ஆதிக்கத்திற்கு முன்னாடி என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, ஒரு பள்ளிவாசல் மாதிரி ஒரு பூர்த்தி செஞ்சு வச்சுருந்தாங்க சில அரசர்கள். அந்த அடிப்படையில் தான் அது தொடர்ச்சியாக இருந்தது என்று வரலாறுல சொல்கிறாங்க. அப்படி இருக்க போய் தான் ஒரு பள்ளிவாசலுங்கிற ஒரு சூழல் அங்கே இருந்துச்சு.
அப்பெல்லாம் என்ன உருவாகலை? இங்கே பேசிக்கிட்டு இருக்கிற இப்போ நம்ம ஃபோட்டோவில் பார்க்கக்கூடிய அந்த குப்பத்து சஹ்ரான்னு ஒரு டூம் இருக்கிற பள்ளி மாதிரி இருக்கே, அது கிடையாது. எப்போ நான் சொல்கிறேன், ஏற்கனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி எழுப்புற கட்டத்தில் இது கிடையாது. இந்த மாதிரி டூம் அமைக்கப்பட்ட ஒரு பள்ளி மாதிரியும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு ஒரு காலத்தில் கட்டப்பட்ட இன்னொரு பள்ளியை மஸ்ஜிதுல் அக்ஸா இப்போ சொல்லிட்டு இருக்காங்களே சின்னதா, அதுவும் கிடையாது. மொத்தமாக ஒரு சுவராக மொத்த பகுதியாகத்தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருந்தது. இப்படி இருந்த பகுதியில் எப்போ இந்த டூம் ஆஃப் ராக் குப்பத்து சஹ்ரா உருவாச்சு, எப்போ இந்த உமர் அவர்களுடைய உத்தரவின் கீழ் பள்ளி உருவாச்சு என்பதை பற்றிய வரலாறு நம்ம தெரிஞ்சாகணும். இப்போ என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் போய் தொழுகிறாங்க. தொழுதுட்டு அன்றைய காலம் வரைக்கும் அந்த பள்ளிவாசல் ஒரு அமைப்பில் இருந்துச்சுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால், நபி அவர்கள் மேராஜியினுடைய பயணத்தை முடிச்சுட்டு மக்காவுக்கு கொண்டு போய் விடப்படுறாங்க. காலையில் நபி அவர்கள் மக்களுக்கு சொல்கிறாங்க, நான் இந்த இரவில் அக்ஸாவிற்கு அழைத்து செல்லப்பட்டேன், அங்கிருந்து மேராஜுக்கு போனேன் என்ற தகவலை சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே அந்த அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்கத்து காஃபிர்கள், இதை நம்ப மறுக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கன்னு வைங்க, அவர்களுக்கு வானத்தில் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் 7 வானத்தில் அப்படி இருந்துச்சு, சொர்க்கம் எடுத்து காட்டப்படுச்சு, இப்ராஹிம் நபியை பார்த்தேன், நரகத்தின் காவலாளியை பார்த்தேன்லாம் சொன்னால் அவங்களும் முன்ன பின்ன பார்த்தவங்களா இருந்தால் தான் அதை பற்றி கேள்வி கேட்க முடியும். அவர் எப்படி இருந்தார், இவர் எப்படி இருந்தார் கேட்க முடியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையெல்லாம் பார்த்தது உண்மை என்பதை உணர்த்தும் விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு அற்புதத்தையும் செஞ்சுருக்கிறான். என்ன அற்புதம்? அக்ஸாவுக்கு அழைத்து செல்லப்பட்ட அற்புதம். அப்போ அந்த மக்கத்து காஃபிர்கள் எதை கேள்வி கேட்குறாங்கன்னா, அப்போ நீங்கள் அக்ஸாவுக்கு அழைத்து செல்லப்பட்டீங்கல்ல, அங்கே போயிட்டு தானே போனீங்க, அந்த அக்ஸாங்கிற அந்த இடத்துல அந்த பள்ளிவாசல் அது எப்படி இருந்துச்சு இப்படி கேட்குறாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஒன்றும் பள்ளியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அது ஒரு சாதாரண காலி இடங்க, போனால் அப்படி தூக்கிட்டு மேலே கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்க, அந்த மக்கத்து காஃபிர்கள்ட்ட விளக்குறாங்க அந்த பள்ளிவாசல் அமைப்பு எப்படி இருந்தது என்றால் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை துல்லியமாக இவர் சொல்லணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று வந்த நிகழ்வு உண்மை என்பதை அந்த மக்களுக்கு துல்லியமாக தெளிவுபடுத்தணுங்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் அந்த ஹிஜ்ரு பகுதின்னு சொல்கிறாங்களே அந்த ஓரத்தில் நின்றுக்கிட்டு நபிகளார் மக்களுக்கு விளக்குறாங்க. விளக்குற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி காட்சி அளிக்கப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு அந்த உக்கையில் உங்களுடைய வீடு, அந்த வீட்டுக்கிட்ட அந்த அக்ஸாவை அல்லாஹ் என் கண் முன்னாடி அப்படியே காட்டினான், அதை அப்படியே பார்த்து அப்படியே அச்சகம் பிசகாத மாதிரி நான் அப்படியே வர்ணித்து சொன்னேன், இப்படி இப்படி இருந்துச்சு இப்படிலாம் இருந்துச்சுன்னு நான் சொன்னேன். சொன்னதை கேட்டு அந்த மக்கா காஃபிர்கள் அல்லாஹ் மீதானையாக, ஏன்னா அவங்களும் அல்லாஹ் நம்பியிருந்தாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததுனால காஃபிராக போயிட்டாங்க, அல்லாஹ் மீதானையாக இவர் மிக சிறப்பான முறையில் வர்ணிச்சிட்டாரு, உண்மையாக கரெக்டாக அப்படியே உள்ளபடி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அதற்கு சான்று பகரக்கூடிய வகையில் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அந்த சுவரோட மற்ற பள்ளிவாசலுடைய மற்ற எல்லாமே எரிஞ்சு தீக்கரையாக்கப்பட்டதற்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து அந்த இடம் ஒரு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டு அது அந்த இருக்கிற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி எழுப்பின அந்த சுவரோடு சேர்த்து சுற்றுச்சுவரோட ஒரு பள்ளிவாசல் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கிறது. உள்ளுக்குள்ள குப்பத்து சஹ்ரான்னு இப்போ வச்சுருக்காங்களே, இதுவும் அப்போ இல்லை. உமர் அவர்கள் பள்ளிவாசல் கட்டினாங்களே அதுவும் கிடையாது. எதுவும் இந்த ரெண்டும் இல்லாமத்தான் அது இருந்திருக்கிறது. இப்படி தான் வாழையடி வாழையாக இருக்கிற சூழலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போகிறாங்க, விண்ணுலகத்துக்கு போயிட்டு வராங்க, நடந்ததை அப்படியே விளக்கிடுறாங்க. விளக்குனதுக்கு பிறகு இப்போ ஒரு சில விளக்கங்களை நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க இல்லையா, இதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் சில முன்னறிவிப்புகளை செய்கிறாங்க. என்ன முன்னறிவிப்புனா, நீங்கள் தபூக் யுத்தத்தின் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் 6 விஷயங்களை பார்க்காமல் மறுமை நாளை பார்க்க மாட்டீர்கள், 6 விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அடுக்குறாங்க. அதில் ஒன்று ஃபஸ்ட்டு என்னென்னா என்னுடைய மரணம், மறுமை நாளின் அடையாளங்களாக ரசூலுல்லாஹ் அடுக்குறாங்க என்னுடைய மரணம். ரெண்டாவது என்ன தெரியுமா, பைத்துல் முகத்தஸை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் அப்படின்னாங்க. இந்த பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுதல் தொடர்பாக 2 மாதிரியான முன்னறிவிப்பு ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்க. ஒன்று, பொதுவாக பைத்துல் முகத்தஸை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்கிற ஒரு முன்னறிவிப்பு. இன்னொரு முன்னறிவிப்பு செஞ்சுருக்காங்க, நான் அதை கடைசியில் சொல்கிறேன்.
அப்போ பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்வீர்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற அந்த நேரத்திலையும் மரணம் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்வீர்கள்னு சொல்கிறது பார்த்தா இது ஒரு மிக அருகாமையில் நடக்க போகிற மாதிரி தான் அந்த அறிவிப்புகள் இருக்குது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 6ல் நம்ம இந்த பிரதானமாக இந்த 2 மட்டும் எடுத்துக்குவோம். சொன்னாங்க இல்லையா, சொன்ன அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் இறந்து விடுகிறார்கள், அவர்களுடைய வரலாறு முடியுது. அப்போ அபூபக்கர் சித்திகளுடைய ஆட்சி காலம் வருகிறது. அந்த நேரத்தில் கடுமையான குழப்பங்கள், பிரச்சனைகள், பல பேர் கட்டுப்படாத நிலை, ஒவ்வொரு பக்கத்து இடத்துல அவங்கவுங்க அரசர்களாக ஆண்டு கொண்டிருக்கிற சூழல் வரும் பொழுது அவர்களையெல்லாம் எதிர்த்து சமாளித்து பிரச்சனைகளை எதிர்கொண்டு போகிற அளவுலேயே அபூபக்கர் அல்லாவுடைய 2 ஆண்டு கால ஆட்சி முடிகிறது, இறந்துடுறாங்க. உமர் அல்லாவுடைய ஆட்சி வருகிறது. உமர் அலியினுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் இந்த பள்ளிவாசலை மீட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நியாயத்திற்கான ஒரு போராட்டம். ஏன் இது நியாயத்திற்கான போராட்டம் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை வணங்கும் ஆலயமாக இந்த 3 சொன்னாங்க, புனித பூமியாக. எந்த புனித அதாவது நன்மையை நாடி ஒருவர் பள்ளிவாசலுக்கு பயணித்து போகிறாருன்னு வைங்க, இருக்கிற பள்ளியை விட இன்னொரு பள்ளிக்கு போனால் நன்மை கூட அப்படின்னு நன்மையை நாடி யாத்திரை செய்வார்களேயானால், பயணிப்பார்களேயானால், அந்த மாதிரி பயணிப்பதற்கு 3 பள்ளிவாசலுக்கு அனுமதி இருக்குதுன்னாங்க. அதில் ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லா, இன்னொரு பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி மதினால் இருக்கிற நபி அவர்கள் கட்டிய பள்ளி, இன்னொன்று மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 பள்ளியையும் இணைத்தார்கள். இந்த 3 பள்ளிவாசலையுமே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இன்னொரு தொடர்பு இருக்கிறது. என்ன? மஸ்ஜிது நபவி ரசூலுல்லாஹ் கட்டினாங்க, காபத்துல்லாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் பிறந்தாங்க, காபாவை நோக்கி தொழுதாங்க. அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் முதல் ஆலயமாக அந்த காபாவை கட்டி எழுப்ப ஏற்பாடு செய்தான். இந்த காபாவை நோக்கி தொழுதுட்டு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து அக்ஸாவை பார்த்து தொழுகிற கட்டளை வந்து விட்டது. அதனால் என்ன செஞ்சாங்க, இங்கே வந்து காபத்துல்லா, இது அக்ஸா, இங்கே வந்து காபத்துல்லா, இப்படி தொழுதுட்டு இருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனா இப்படி தொழுதுட்டு இருக்கிறாங்க. இப்படி தொழுதுட்டு இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து இப்படி தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை மாதம்? கிட்டத்தட்ட 16-17 மாதங்கள் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கட்டளை இட்ட உடனேயே பழையபடி காபாவை நோக்கி தொழுங்கள் என்று கட்டளை இட்ட உடனே திரும்பிக்கிட்டாங்க. எதை நோக்கி? ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாவை நோக்கி தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்தாலும் இந்த 3 பள்ளிவாசலுக்கு போய் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிது நபவி மதீனாவில் இருக்கிற மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த பள்ளிவாசல் இறைவனை வணங்குறதுக்காக கட்டப்பட்ட பள்ளி, அல்லாஹ் ஒருவனை வணங்குறதுக்காக கட்டப்பட்ட பள்ளி. அப்படி ஒரு பள்ளிவாசல் வந்து புனிதம் பேணப்பட வேண்டிய அளவிலான ஒரு பள்ளிவாசல். அந்த புனிதத்தை வாழையடி வாழையாக சிதைக்கிற வேலை யார் செய்கிறா? யூதர்கள் செய்கிறாங்க. அந்த வேதக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கையகப்படுத்தி கொண்டு அதை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் உள்ளவன் தான் முஸ்லீம் இல்லையா? அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற அடிப்படையில் கட்டப்பட்டது தான் பள்ளிவாசல். அப்போ பள்ளிவாசல் யாருடைய உரிமைக்கு உட்பட்டது? முஸ்லீம்களினுடைய வழிபாட்டு உரிமைக்கு உட்பட்டது. அப்போ முஸ்லீம்கள் தான் அதில் வழிபடணும். அப்போ முஸ்லீம்கள் வழிபட வேண்டிய ஒரு இடத்துல, ஒரு பூமியில் இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது எங்களுக்கு சுலைமான் அவர்களுடைய கோயில் என்ற பெயரால் அவர்களை வழிபடுவதற்காக, மூசாவை வழிபடுவதற்காக, உசைரை வழிபடுவதற்காக, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து பாவங்கள் புரிவதற்காக அவர்கள் கட்டுப்பாட்டில் அந்த இடத்தை வைப்பார்களே. ஆனால் இது எவ்வளோ பெரிய அநியாயம், அக்கிரமோ! அது எப்படி ஏற்றுக்க முடியும்? படைச்சவனை வணங்குறதுக்கு தான் அந்த பள்ளி புனித பள்ளி. படைத்தவனை வணங்க வேண்டிய இடத்துல படைப்பினங்களை வணங்க வேண்டிய ஒரு செயலை இவர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பாரசீகர்கள், ரோமர்கள்னு மாறி மாறி கையகப்படுத்தி இப்போ ரோமர்கள் கையில் போயிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய அங்கே யூதர்கள் சிறுபான்மையினர் ஆக்கப்பட்டாங்க, அறவே வழிபட முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு படையெடுப்பில் அங்கே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹுடைய தலைமையில் போரிடுறாங்க. ஹாலித் பின் வலீத் அவர்களுடைய தலைமை தான் அந்த படை, முஸ்லீம்களுடைய படை தான் கையோங்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் அங்கே ரோமர்களை வீழ்த்தி முஸ்லீம்கள் வெற்றிக்கு வந்து விடுகிறார்கள். அப்போ அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர் ஆக்கப்பட்டுறாங்க. ஆட்சி முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் கண்ட்ரோலில் வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து ஒரு ஆலோசனை நடக்குது. என்ன ஆலோசனை?
உமர் ரலியல்லாஹு ஆலோசனை பண்ணுறாங்க. இப்போ இந்த பைத்துல் முகத்தஸ் என்கிற புனித ஆலயம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நாம் எங்கே பள்ளிவாசல் கட்டி தொழுகலாம்? அது ஒரு வெட்ட வெளியாக இருக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேரால் உள்ள இந்த சுவர் மட்டும் ஒரு ஓரத்தில் இருக்குது, மற்றதெல்லாம் வெட்ட வெளியாக இருக்குது. ஒரு ஓரத்தில் ஒரு பாறை இருக்கிறது. இன்னைக்கு டூம் வச்சிருக்கிறாங்களே, அது ஒரு பாறை. அதை பாறைக்கு அரபியில் சஹ்ரா, அதுக்கு மேலே உள்ள டூம் தான் குப்பா, குப்பத்து சஹ்ரான்னு அதை வச்சிருக்கிறாங்க. அந்த பாறைக்கு மேலே ஒரு டூமை கட்டி பள்ளிவாசல் மாதிரி ஒரு தோற்றத்தை வச்சிருக்கிறாங்களே, அந்த இடம் ஒன்று இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல டூமும் இல்லை, ஒரு கட்டடமும் இல்லை. ஆனால் என்ன இருந்திருக்குது? பாறை இருக்குது. பாறை இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் நல்லா பாருங்க. அப்போ ஒரு ஆலோசனை செய்கிறாங்க, இப்போ நாங்கள் நம்ம பள்ளி வாசல் ஒன்று கட்டுவோம், இந்த இடத்துல மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளி நாம் கட்டுவோம், பள்ளி என்றே அந்த இருக்கிற இடத்துல ஒரு பகுதியை கட்டிடுவோம், எங்கே கட்டலான்னு பேசப்படுது. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே மக்களிடத்தில் வந்து ஆலோசனை பண்ணுறாங்க. ஆலோசனை பண்ணும் பொழுது சில பேர் சொல்கிறாங்க, நாம் என்ன செய்வோம், இந்த பாறைக்கு வந்து பின்னாடி நம்ம என்ன செய்வோம், பள்ளிவாசலை கட்டிடுவோம் அப்படின்றாங்க. அதாவது இங்கே வந்து ஒரு பாறை தான் இருக்குது, இது என்ன வரல, டூம் இல்லை, இங்கே டூம் எல்லாம் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு தங்கம் மாடம் மாதிரி வச்சுருக்கிறாங்களே, அது கிடையாது, ஒரு பாறை மட்டும்தான் இப்படி கிடக்குது, பாறை. இந்த பாறையை வந்து யூதர்கள் ஒரு திசை மாதிரி விளங்கி கொண்டு இந்த பாறையை நோக்கி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த பாறையை நோக்கி தொழுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இது யூதர்களே உண்டாக்கின கிபிலா மாதிரி இருக்கிறது, இது தௌராத்துலேயும் நான் படித்து பார்த்துட்டேன், அங்கே கிபிலா இல்லை. அதே மாதிரி வந்து எப்படி சனிக்கிழமையை யூதர்கள் ஒரு நாளாக, வாராந்திர நாளாக நினைத்து செயல்படுகிறார்களோ, அது மாதிரி இந்த பாறையை வந்து ஒரு கிபிலா மாதிரி, இதுதான் கிபிலா முன்னோக்கிற இடம் மாதிரி அவங்க செயல்படுறாங்க. இந்த பாறைக்கு மேலே தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தாபூத்து பெட்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெட்டியெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க, கைத்தடியெல்லாம் வச்சுருந்தாங்க. பல ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறையில் அதெல்லாம் அகற்றப்பட்டு எரிக்கப்பட்டுருச்சு, பாறை மட்டும்தான் இருக்குது, அதை சுற்றி வந்துக்குவாங்க, அதை நோக்கி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, இறைவனை வணங்கிட்டு இருக்கிறாங்க, இணையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுறாங்க. இப்படி இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒரு ஆலோசனை வருது. இதான் அந்த 88 ஏக்கரா பைத்துல் முகத்தஸ், இங்கே இருக்கிற சுவர் தான் என்னது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டினதனுடைய ஒரு பகுதி மட்டும் இருக்குது. இப்போது நீங்கள் என்ன செய்யலாம், இணையதளங்களில் பார்க்கலாம், அந்த வால் ஆஃப் சுலைமான்னா தெரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம இங்கே தான் தொழுகலாம், இந்த இடத்துல எங்கே வேணாலும் தொழுகலாம். இப்போ இவங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே நாம் தொழுகிறதா இருந்தால் இதற்கு எங்கே கட்டலாம், பள்ளிவாசல் இங்கே கட்டலான்னு சிலர் கருத்து சொல்கிறாங்க. அப்போ உமர்லாம் வந்து இது வேணாங்கிறாங்க. காரணம் என்னென்னா, இங்கே கட்டணும்னு வைங்க, மக்கள்லாம் இங்கே பார்த்து தொழுகணும், இங்கே கட்டிட்டா இங்கே தொழுகணும், இங்கே பார்த்து, இதனால் இடம் இருக்குது, இங்கே வரும், இங்கிருந்து தொழுவாங்க, இப்படி சூழல் ஏற்படும். அதற்கு பதிலாக உமர்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த குப்பத்து சஹ்ராவுக்கு முன்னாடி தொழுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம், இங்கே தொழுகை ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிடுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு இந்த பக்கம் தான் காபத்துல்லா இருக்குது. அப்போது காபத்துல்லா இந்த பக்கம் இருக்குது, உமரெல்லாம் கட்டிய பள்ளிவாசல் இங்கே இருக்குது, முஸ்லீம்களை இங்கே உள்ள நுழைந்து தொழுகிறார்கள். எதை பார்த்து? காபாவை பார்த்து. யூதர்கள் பாறையை பார்த்து இப்படி தொழுதுக்குவாங்க, அல்லது இந்த செவத்தில் அடிச்சுக்கிட்டு நிற்பாங்க, இங்கேயும் அந்த செவர் இருக்குது, இங்கே வந்து நிற்பாங்க. அது சுலைமான் செவருன்னு சொல்லி அந்த இடத்துல சில டேபிள்களெல்லாம் போட்டு வணங்கிக்கிட்டு இருப்பாங்க, தலையிலே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ முஸ்லீம்கள் வந்து இங்கே உமர்லாம் கட்டிய பள்ளிவாசலை நோக்கி, இங்கே இந்த கிபிலாவை நோக்கி, ஹராம் மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கிற அந்த திசையை நோக்கி தொழுகிற சூழல் வந்துருச்சு. இப்படித்தான் இந்த ரெண்டு இருக்குது. இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸான்னு அதற்கு பெயர் இட்டார்கள். இங்கே எங்கே கட்டினாலும் அது மஸ்ஜிதுல் அக்ஸா தான், பிரச்சனை இல்லை. இதை மஸ்ஜிதுல் அக்ஸான்னு பெயரிட்டார்கள். இது என்னது? குப்பத்து சஹ்ரான்னு பிறகு ஒரு குப்பா வைக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் வைக்கிறா? இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசல் கட்டின பிறகு அதை மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொல்லி முஸ்லீம்கள் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் போய் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே போனால் எதை நோக்கி தொழுவாங்க? காபாவை நோக்கி தொழுவாங்க. பள்ளிவாசல் இருக்கிற இடம் அந்த பைத்துல் முகத்தஸுக்குள்ளே இருக்குது, தொழுகிறது காபாவை நோக்கி. இந்த சஹ்ராங்கிற அந்த பாறையை நோக்கி யூதர்கள் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க.
அதை ஒரு புனித இடமாக வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. இந்த சஹ்ராங்கிற பாறைக்கு முஸ்லீம்கள் பெயரால் சில சிறப்புகளுங்கிற பெயரில் சில கட்டுக்கதைகளை பிற்காலத்தில் இட்டுக்கட்ட ஆரம்பித்தாங்க. என்னன்னு கேட்டால், அது ஏன் இந்த சஹ்ராங்கிறத முஸ்லீம்களும் மதிக்க வேண்டும், வணங்க வேண்டும், அங்கிருந்து தொழ வேண்டும் என்றால், அந்த சஹ்ராங்கிற பாறை மேலே தான் புராக்குங்கிற அந்த வாகனத்தை, அந்த கோவேர் கழுதியை ஏற்றி அங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் பண்ணாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாகனத்தை அங்கே தான் ஏற்றி விட்டு அப்புறம் பயணம் பண்ணாங்கிற மாதிரி கதை எழுதுவார்கள். இது தொடர்பாக இப்னுல் கையிம் அவர்கள் சொல்கிறாங்க, குல்லு ஹதீஸின் ஃபி சஹ்ரா, இந்த பாறை தொடர்பாக வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளுமே ஃபஹுவ கதிபுன் முஃப்தரா, இட்டு கட்டப்பட்ட பொய் தான். வல் கதமுல்லதி ஃபீஹா கதிபுன் மௌது, அந்த பாறை மேலே ஒரு கால் தடம் இருக்குது. இந்த கால் தடம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் அங்கே ஏறி நின்று தான் போனாங்க, விண்ணுலகத்துக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த புராக்கு நின்ன கால் தடம்னு சொல்லுவார்களே, அதுவும் இட்டு கட்டப்பட்ட பொய்யாகும். வக்கத அக்தரல் கதாபூன மினல் வதை ஃபி ஃபவாயிலுஹா, அதை சிறப்பிக்கிறோம் என்ற பெயரில் அதனுடைய சிறப்புகள் குறித்து ஏராளமான இட்டுக்கட்டும் செயல்களை பொய்யர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அதிகமாக செஞ்சிட்டாங்க அப்படின்னு இப்னுல் கையிம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படி சொல்லிட்டு இப்போ இந்த பாறைக்கு 2 காரணங்கள் சொல்லப்படுது. இந்த பாறையை ஏன் அங்கே யூதர்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதே மாதிரி முஸ்லீம்கள் சில பேர் அதை நின்று அது ஒரு முக்கியமான இடமாக கருதுகிறாங்க. அதற்கு என்ன காரணம்? அப்போ வரைக்கும் டூம் அப்போ இல்லை, அந்த டூம்ங்கிறதெல்லாம் அதற்கு பிறகு தான். அந்த டூம் வைக்கிற அளவிற்கு அது ஏன் புனிதமாக்கணும்? அதற்கு டூம் வச்சு ஒரு பள்ளி மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு அதை கண்ணியப்படுத்துறதுக்கு காரணம் என்ன என்றால், இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே இதை பற்றி சொல்லலை. சஹாபாக்கள், அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, இந்த கலீஃபாக்களும் இதை பற்றி பேசலை. ஆனால் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தான் அந்த புராக்கு வாகனம் ஏறுச்சுங்கிறாங்க. இது பொய்யாக இருக்கிறது, ஆதாரமற்ற செய்தியாக இருக்குது. ஏன்னா நபிமார்களெல்லாம் எந்த இடத்தில் அந்த வாகனங்களை கட்டினார்களோ அந்த இடத்தில் தான் இந்த புராக்குங்கிற வாகனம் கட்டப்பட்டதுன்னு சொல்லி தான் ஹதீஸ் இருக்கு. இதன் மேலே ஏறி நின்று அதுக்கு மேலே வானத்துக்கு போனாங்கிறதுக்கு ஆதாரபூர்வமான செய்தி இல்லைன்ற ஒரு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னொரு காரணம் சொல்கிறாங்க, யூதர்கள் அந்த இடத்துக்கு மேலே தாபூத்தை வச்சுருந்தாங்க, அந்த இடத்த முக்கியத்துவமாக கருதிக்கிட்டு இருந்தாங்க, அதை சுற்றி வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க, அங்கேயே மஷோரா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதன் காரணமாக அவர்கள் அதை கிப்லாவாக எடுத்துக்கிட்டாங்க. இது அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்திய கட்டளை கிடையாது, இவர்களாக உண்டாக்கிய செயல் அப்படிங்கிறத இப்னுல் ஜவுசி அவர்கள் இதெல்லாம் குறிப்பிடுறாங்க. அப்போது இந்த பாறை தொடர்பாக வேற எந்த ஹதீஸ்லையும் சிறப்பெல்லாம் வரலை, இது யூதர்களாக உருவாக்கி கொண்ட சில செயல்கள். அதே நேரத்தில் இதுக்கு ஏன் மேலே டூம் வச்சு யார் உண்டாக்குனா அப்படின்னு கேட்டால், அப்துல் மலிக் பின் மர்வான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சிக்கு பிறகு 4 முக்கிய சஹாபாக்களுடைய ஆட்சிகளுக்கெல்லாம் பிறகு அப்துல் மலிக் பின் மர்வான் என்கிற ஒரு ஆட்சியாளர் இருந்தார். முஸ்லீம் ஆட்சியாளர் தான், ஆனால் முஸ்லீம்களுக்கே எதிரான ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளருங்கிற அளவில் பெயர் பெற்ற ஒரு ஆட்சியாளர். அவர் கண்ட்ரோலில் தான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த பைத்துல் முகத்தஸ் எல்லாமே அப்போ இருக்குது. அதே நேரத்தில் இங்கே காபத்துல்லா, மஸ்ஜிதுல் ஹராம் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. யார் அவங்க? அபூபக்கர் சித்திகளுடைய பேரப்பிள்ளை, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய மகன். அபூபக்கர் சித்திகளுடைய பேரன் அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களுடைய கண்காணிப்பில், அவருடைய ஆளுமையில், கட்டுக்கோப்பில் காபத்துல்லா இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த உலக மக்களும் ஹஜ்ஜுடைய நேரத்தில் என்ன செய்வாங்க? காபாவுக்கு போவாங்க. அப்போ இவர் இந்த ஆட்சியில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இதை புனிதப்படுத்தணும், இதை ஒரு பிரம்மாண்டமான ஆலயமாக காட்டணும், ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் அங்கே போயிட்டு வர மாதிரி இங்கே தவாப் செய்கிற அளவுக்கு, ஹஜ்ஜு செய்கிற அளவுக்கு இது ஒரு வழிபாட்டு தலமாக மாடிஃபை பண்ணணும்ன்ற சொல்லி இந்த மர்வான், அப்துல் மலிக் பின் மர்வான் என்பவர் தான் மேலே இந்த டூம் அமைப்பு ஏற்பாடு செஞ்சு ஒரு கட்டுமானத்தை அமைக்கிறார். இதுதான் அவர்களுடைய ஏற்பாடை தவிர இதற்கு பிறகு இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸான்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. இந்த பகுதி 88 ஏக்கராவும் மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டுறதுக்கு தகுதியான இடம் தான். அதன் அடிப்படையில் தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த சர்ச்சையும் வராமல் தனி இடத்த அங்கேயே ஒதுக்கி பள்ளியை உண்டாக்குனாங்க. இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு 771 இப்போ 2022 இருக்கிறோம், நம்ம இப்போ ஹிஜ்ரி கணக்கு உங்களுக்கு சொல்லலை,
2022 இருக்கிறோம். 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி 771 ஒரு பூகம்பம் ஏற்படுது. பூகம்பம் ஏற்பட்டு இந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் கட்டிய அந்த பள்ளிவாசலாக இருக்கட்டும், இந்த டூமா இருக்கட்டும், இந்த பகுதி எல்லாமே கடுமையான முறையில் ஒரு அழிவை சந்திக்கிறது. எல்லாம் இடிஞ்சு விழுந்து பாலா போகுது. ஆனால் எது அப்படி நிற்கிது? இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் உள்ள அந்த செவுர் மட்டும் அப்படி நிற்கிது, மற்ற எல்லாம் காலி. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் அப்போ மன்சூர் என்பவர் ஆட்சியாளராக இருக்கிறார். இந்த மன்சூர் யாருன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த மதினாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு மேலே ஒரு பச்சை கலர் டூமா அமைச்சாங்களே, அந்த ஒரு மார்க்க வரம்புகளை மீறிய ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கி அரசன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே கட்டிடம் எழுப்பக்கூடாதுனாங்களோ, எங்கே அது வழிபாட்டு தலம் மாதிரி ஆக்கிடக்கூடாதுனாங்களோ, அதை இந்த வேலையை பார்த்து ஒரு புனித இடம் மாதிரி ஆக்கி அந்த இடத்த வழிபடுற இடம் மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கிறிஸ்துவர்கள் மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை அன்னைக்கு உண்டாக்குனாங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், கிறிஸ்துவர்கள் என்ன அப்படி உச்சம் பார்த்து ஒரு சிலுவையை தானே சர்ச்சில் கட்டுறாங்க, டூமெல்லாம் வைக்கிறது கிறிஸ்துவர்களின் கலாச்சாரமாக நினைக்கலாம். இதெல்லாம் நவீன கால கிறிஸ்துவர்கள் உண்டாக்குனது சிலுவையினுடைய ஏற்பாடெல்லாம். நீங்கள் ஒரு 100 வருடம் 200 வருடம் 300 500 வருடங்கள்லாம் கடந்து போய் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அடையாளங்களே டூம்கள் தான். டூம் மாதிரி செட்டப் பண்ணுறதா அவங்க வேலைகளே. அதை அப்படியே காப்பி அடித்து தான் இவர் இதை ஏற்பாடு பண்ணார். இந்த மன்சூர் இவர் மீண்டும் புதுப்பிக்கிறார். எதை? இந்த டூம் ஏற்பாடுகள், அந்த பாறைக்கு மேலே எல்லாம் ஏற்பாடு பண்ணி இதை ஒரு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பொருளாக மாற்றுகிறார். அதற்கு பிறகு 1099 சிலுவை போர் ஏற்படுது. கிறிஸ்துவர்கள் இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செல்லரிப்பை ஏற்படுத்தி யூதர்களுக்கு எதிராக களமிறங்குற வேலையை செஞ்சதோட முஸ்லீம்களுக்கு எதிராக களமிறங்குற வேலை செய்கிறாங்க. அங்கே ஒரு யூதர்களுக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் உள்ள புகுந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை நம்ம கையகப்படுத்திடணும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்த நம்ம ஊர் பிடிக்கணும், இடம் பிடிக்கணுங்கிற நோயில் அவர்கள் அடக்குமுறையில் ஈடுபட்டு சிலுவை யுத்தத்தை கட்டவிழ்க்கிறாங்க. அந்த சிலுவை யுத்தத்தில் தான் சுமார் 70,000 முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்க. ஒவ்வொரு பச்சிலம் குழந்தைகளும் தூக்கி செவிற்றில் எரியப்பட்டு அழிக்கப்படுறாங்க. பெண்கள் எல்லாம் அநியாயமான முறையில் விலை பேசப்படுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் யூதர்கள் அடிபணிந்து கொஞ்சம் ஒதுங்கி ஓடுறான். முஸ்லீம்கள் பெரும் அழிவுகளை சந்திக்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட 1100 ஒரு 85 வருஷம் வரைக்கும் அவர்களுடைய அநியாயமும் அக்கிரமும் தலைவிரித்தாடிய ஒரு தருணம். அதற்கு பிறகு சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி என்ற ஒரு முஸ்லீம் மன்னர் மிக பிரம்மாண்டமான ஒரு யுத்த களத்தை அங்கே சந்திக்கிறார். இறை வழியில் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி இழந்த உரிமையை மீட்பதற்கான ஒரு போராட்டம் தான் இது. ஏன் இதை ஞாபகப்படுத்துகிறோம்னா, இந்த நிலமெல்லாம் ரத்தம்னு சொல்லி இந்த பாராகவன் இந்த பாலஸ்தீனத்தை பற்றி எழுதுறோங்கிற பேரில் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக எழுதுறோங்கிற ஒரு தோற்றத்தில் ஒரு நச்சு விதைகளை பதித்திருக்கிறார். என்னன்னு கேட்டால், இது யூதர்கள் ஏன் போராடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? யூதர்களுடைய கோயில் அங்கே இருக்குது. அந்த இடத்துல உமர் பள்ளிவாசல் கட்டிட்டாரு. அயோத்தி மாதிரி ராமருடைய ஜென்ம பூமியில் பாபர் பள்ளிவாசலை கட்டின மாதிரி இந்த பிரச்சனை தான் அங்கே நடந்துட்டு இருக்குன்னு இதை ஒப்பிடுறாரு. ஒரு பொய்யிலை வடிகட்டு தார்பாயில் வடிகட்டின பொய் மாதிரி பேசுகிற வேலைகளை இவர்கள் இதை எழுதுறாங்க. அப்போ பாலஸ்தீனியர்களை பற்றி ஒரு கவலை வரலாறு சொல்கிறாரேன்னு நினைத்து கொண்டு முஸ்லீம்களும் அதை உண்மைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே பொய். ராமஜென்ம பூமியாக பாபர் கட்டிய அந்த பள்ளிவாசலுடைய இடம் இருந்ததும் ஆதாரம் இல்லை. கோயிலை இடிச்சவர் கட்டியதும் உண்மை கிடையாது. அவர் கட்டிய பள்ளிவாசலுக்காக வேண்டிதான் மக்கள் போராடினார்கள், இறை இல்லம் தான் போராடினார்கள். அதை இழந்து நிற்கிறார்கள். இடிச்சவன் பங்காளி ஆயிட்டான், இழந்தவன் பகையாளியா இன்னைக்கு சமுதாயத்தில் நிற்கிறான். அதே நேரத்தில் இறைவனை வணங்குவதற்காகத்தான் எப்படி காபத்துல்லா இறைவனை வணங்க கட்டப்பட்டுச்சோ, இன்னைக்கு முஸ்லீம்கள் கையில் இருக்கிறதோ, இறைவனை அல்லாஹுவை வணங்குபவர்கள் கையில் தான் அந்த அல்லாஹ் வணங்குறதுக்காக வேண்டி கட்டப்பட்ட ஆலயம் இருக்கணும். அதான உரிமை, அதான நியாயம். அப்போ அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் அல்லாஹுவை நம்புகிற முஸ்லீம்கள் கையில் தானங்க இருக்கணும். அதான நியாயம். ஆட்சிகள் மாறினாலும் காலங்கள் மாறினாலும் நியாயம் மாறாது இல்லையா? அதுக்காகத்தான முஸ்லீம்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. இதில் யூதனுக்கு என்ன வேலை? யூதன் இஸ்லாத்துக்கு வந்தானே முடிஞ்சு போச்சு. அதே அல்லாஹ்வை தான் அவன் நம்பிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னால் அதை நம்பிக்கையை அவன் ரெனுவல் பண்ணி தெளிவுபடுத்தி என்னுடைய தூதர் முகமது நபின்னு ஏற்றுக்கொண்டானால் வேலை முடிஞ்சிருச்சு. அதை அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அவன் வரட்டு பிடிவாதத்தோடு இருக்கிறான். அல்லாஹ்வை நிராகரிக்கிறான். அல்லாஹ்வை கடவுள் எண்ணிக்கையாக உசைர கடவுளாக்கி இருக்கிறான்.
இவ்வளவு பெரிய பாவத்தையும் அநியாயத்தையும் இவனுக்கு இணை வைக்கும் காரியத்தை கொண்டு வந்து அக்ஸால திணிக்க பார்க்குறான், புனிதத்தன்மையை கெடுக்க பார்க்குறான். அவங்க கையில் இந்த ஆலயம் எப்படி விடணும், இப்படி நஜீஸாக்கிறதுக்கு எப்படி முஸ்லீம் உம்மத்து விடுவார்கள்? இதை யோசிக்க வேணாம், இதனுடைய நியாய உணர்வை புரிஞ்சுக்க வேணாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் இதில் கிறிஸ்துவர்கள் பெரிய அளவில் கேம் விளையாண்டாங்க. இவர்களுக்கு இடையிலான பிரச்சனையில் இடத்தை கைப்பற்றணும்னு அவர்கள் கையில் எடுக்கும் பொழுதுதான் சுல்தான் சலாவுதீன் ஐயூபியுடைய அந்த தலைமையில் பிரம்மாண்டமான யுத்தத்தில் அதை மீட்கிறாங்க. 1300களில் என்ன ஆகுதுன்னா ஓரளவுக்கு முஸ்லீம்களுடைய கண்ட்ரோலில் எல்லாம் வருது. பழையபடி அந்த இறை இல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த பள்ளிவாசலில் தொழுகை நடக்கிறது, எல்லா வழிபாடும் நடந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. சுமூகமான முறையில் போய்கிட்டு இருக்கிற தருணத்தில் 1300, 400, 500, 600, 700, 800, 920 வரைக்கும் இப்படியே போய்கிட்டு இருக்குது. 1922 புதுசாக யூதர்கள் உள்ள குடிபெயர ஆரம்பிக்கிறாங்க. இது எங்களுடைய பூமி, எங்களுக்கு இடம் வேணும், எங்களுக்கு நாடை அங்கீகரிக்கணும்னு ஒரு 64 நாட்டவர்களுடைய ஒப்பந்தத்தை வாங்கி ஐநா சபையில் வச்சு 1948 புது நாடாக ஒரு குட்டி குழந்தையாக அமெரிக்காவால் அன்றைக்கு பிரித்தானியர்களால் உருவாக்கப்பட்டு உள்ளே புகுத்தப்பட்ட குழந்தையாக இஸ்ரேல் உருவெடுக்குது. அவன் உள்ளே பூந்ததுக்கு பிறகு என்ன செய்கிறான்னா 1948 67 வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கான். 20 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லீம்களை வெளியேற்றி அந்த நாட்டினுடைய பரப்பளவை பெருசாக்கி எல்லாத்தையும் அண்டர் பண்ணுறான். எல்லாத்தையும் அண்டர் பண்ணதுக்கு பிறகு இது எங்களுடைய வழிபாட்டு தலம், இதுக்குள்ளே நாங்கள் தான் இருப்போம், நாங்கள் தான் வழிபடுவோம், இது எங்களுடைய புனித பூமின்னு சொல்லி முஸ்லீம்களை அப்புறப்படுத்துறதுக்கான எல்லா யுத்தங்களையும் கையில் எடுத்து அந்த பள்ளிவாசலுடைய அனைத்து அதிகாரங்களையும் 1967 கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. கைப்பற்றுறது மட்டும் இல்லாமல் 1970 3 வருஷத்தில் இந்த உமர் அவர்கள் கட்டிய பள்ளின்னு ஒரு இடத்த வச்சிருக்கிறோமே, இப்போ நீங்கள் பார்த்தா தெரியுதே, அந்த இடத்துக்கு கீழே சீக்கிரமே அந்த இடமெல்லாம் இடிஞ்சிடணும், அந்த இடம்லாம் சுக்குநூறாக போயிடணும். உலக முஸ்லீம்களுக்கு இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா, இதுதான் முஸ்லீம்கள் வழிபட்டு கொண்டிருக்கிற அந்த புனித இல்லத்தினுடைய ஒரு பகுதி என்ற காட்சியை காட்டிடக்கூடாது. இந்த இடம் மக்களால் மறக்கடிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த குப்பத்து சஹ்ரான் வச்சிருக்கானே, ஒரு பாறாங்களுக்கு மேலே பாறைகளுக்கு மேலே ஒரு டூமை வச்சிருக்கானே, இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸான்னு காட்டிக்கிட்டு இருக்கும்போது உலக முஸ்லீம்களை என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம பள்ளி இப்படி பிரம்மாண்ட தோட்டத்தோடு இருக்குது, நம்ம பள்ளி பக்காவாக இருக்குது, நம்ம பள்ளி இப்படி அப்படியே ஒரு சின்னாபின்னமாக அப்படியே மின்னி கொண்டிருக்கிறது, மினுமினுத்து கொண்டிருக்கிறது, அலங்கரித்து கொண்டிருக்கிறது, பார்க்க அழகாக இருக்கிறதுன்னு அதோ காபா மதினா அக்ஸா அப்படின்னு பார்த்துக்கிட்டே பயணிச்சுக்கிட்டு போயிடுவான். நம்ம என்ன வேலை பார்க்கணும்னு சொல்லி இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி எப்படி பாபர் மசூதியில் கையகப்படுத்துறதுக்கு என்னென்ன அநியாயம் பண்ணுறானுங்களோ அது மாதிரி அகழ்வாராய்ச்சிங்கிற பேரில் உள்ளே புகுந்து அந்த பள்ளிவாசலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்களை அண்டர் கிரவுண்டு 10 அடி 20 அடி 30 அடி 40 அடின்னு சொல்லி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 மீட்டர் அளவுக்கு தோண்ட ஆரம்பிக்கும் போது கூடிய விரைவில் எல்லா சுற்றுச்சுவரும் இடிஞ்சு அப்படியே தரைமட்டமாய் விழுந்துரும் இல்லையா. விழுந்தா என்ன ஆகும், இனி யாரும் முஸ்லீம்கள் தொழுகிறதுக்கு பள்ளி இல்லாமல் போயிடும். அந்த வேலைகளை திட்டமிட்டு செய்ய ஆரம்பித்த உடனே முஸ்லீம் உலகத்திற்கே வெளிச்சத்துக்கு வரல. ஏன்னா உலக அளவில் அவன் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறது இதை பாறைக்கு மேலே உள்ள கட்டடத்தை, இதெல்லாம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிறது தெரியாத காரணத்தினால ஒரு 4-5 வருடம் மக்கள் சுதாரிக்கல. அதற்கு பிறகு இல்லை, இது முஸ்லீம்களுடைய சொத்து, முஸ்லீம்களுக்கு உரிமை இருக்கிற சொத்து, அங்கே எந்த காரணத்தை கொண்டு குழி தோண்டக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி வைக்கப்படும் பொழுது இப்போ தான் ஒரு மிகப்பெரிய வாங்கலாக அவர்களுக்கும் நமக்கும் இடையில் இந்த அநியாயக்காரர்களுக்கும் நியாயத்திற்கு போராடுகிற அல்லாஹுவை மட்டும் வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தில் அல்லாஹுக்கு துரோகம் செய்பவன் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காக உள்ளே போகக்கூடியவன் விரட்டப்பட்டு கொண்டு நசுக்கப்பட்டு கொண்டு உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டு இவனை மட்டும் உலகம் முழுவதும் அநியாயக்காரர்களாகவும் தீவிரவாதிகளாகவும் காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மிகப்பெரிய போராட்டக்களம் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னொரு விஷயத்தை ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்தும் மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மிக தெளிவான முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. எப்படி முன்னறிவிப்பு, எனக்கு பின்னர் நீங்கள் 6 அடையாளங்களை பார்ப்பீங்க சொன்னாங்க. அந்த 6 அடையாளங்களில் மரணம்னாங்க, பைத்துல் முக்கத்தஸ் வெற்றினாங்க, உமர் ரலியல்லாஹு வெற்றி கொண்டார்கள். இன்னொரு வகையான வெற்றியை சொன்னார்கள், ஒரு காலம் வரும் யூதர்களை முஸ்லீம்கள் தேடி 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 போய் தாக்குவார்கள், அப்படி ஒரு சூழல் வரும்னாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக அளவில் எல்லா நாட்டவர்களுடைய ஒரு ஒப்பந்தத்தோடு அவர்களுடைய பக்கபலத்தோடு இஸ்ரேல் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறான்.
எந்த இந்தியா இஸ்ரேலுக்கு அங்கீகாரம் கொடுக்கலையோ இன்னைக்கு அந்த இஸ்ரேலுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. எல்லா நாட்டவர்களும் இஸ்ரேலோடு குரல் கொடுக்கிற அளவிற்கு கைகூப்பி கொண்டிருக்கிற நேரத்தில் முஸ்லிம்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் உலகத்தின் பார்வை முஸ்லிம்கள் சிறுபான்மையாகவும் தனித்து விடப்பட்ட மாதிரி தெரிகிறது. ஆனால் இறைத்தூதருடைய வாக்கு இறைவனின் வாக்கு, இறைவனிலிருந்து வந்தது. வமா என்டிகோனில் ஹவா, அவர் மன இஷ்டப்படி உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் பேசுபவர் கிடையாது. கோவப்பட்டோ ஆத்திரப்பட்டோ அல்லது ஆவேசமாகவோ ஆர்வமாகவோ தன் கருத்தை பதிவு செய்யக்கூடியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது. வமா என்டிகோனில் ஹவா இன்ஹுவ இல்லா வஹீ யூஹா, இறைவனிலிருந்து வந்ததை மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். மார்க்கம் சொல்வார்கள், ஆனால் அந்த ரப்புல் ஆலமீனிலிருந்து வரும் வரை காத்திருப்பார்கள். வந்தா சொல்லிடுவாங்க. அந்த தூதர் சொன்னார்கள், யூதர்களை தேடி தேடி போய் நீங்க தாக்குவீங்க. அவன் போய் மரஞ்செடிகளுக்கு பின்னாடி போய் ஒளிவான், கல்லுக்கு பின்னாடி ஒளிவான். அது உங்களுக்கு சொல்லும், வா இங்க எனக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறான் என்று சொல்லும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஒரு காலம் வரும் பொழுது இந்த பைத்துல் முகத்தஸை, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்கள் வெல்வார்கள். இந்த வெல்வதற்காக போராடுகிற கூட்டம், அது கண்டினியூட்டி ஒரு காலமும் துண்டிக்கப்படாத அளவுக்கு நடக்கும். எப்படி நடக்கும்? லா தசாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி லாஹிரின் அலல் ஹக், இந்த சத்தியத்திற்காக, உண்மைக்காக, நியாயத்துக்காக ஒரு கூட்டம் போராடிக்கிட்டே இருப்பார்கள். எப்பிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சாங்களே அந்த காலத்தில் இருந்து இன்னைக்கு இல்லை, இறுதி நாள் வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பார்கள். அது நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் அந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். அக்ஸாவுக்கான போராட்டம் இன்னைக்கும், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நொடியிலும் அங்கே ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும். இந்த நொடியிலும் ஒரு சகோதரன் கொல்லப்பட்டிருப்பான், இதற்காக உயிரை தியாகம் செஞ்சுருப்பான். இந்த நிலையிலையும் பல குரல்களை உலகெங்கிலும் ஒழிச்சுக்கிட்டு இருப்பான். எந்தெந்த ஒவ்வொரு நிமிடமும் கியாமத் நாள் வரும் வரை ரசூலுல்லாஹ் சொன்னார்களே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும்னு, அந்த அளவிற்கு சொல்லப்படுகிற ஒரு சுப செய்தியாக சொன்னது. ஒரு காலத்துல யூதர்களை தேடி தேடி தாக்குகிற கட்டம் வரும். இந்த ஹதீஸை நாம உளமாற நம்பணும், ஆழமாக அழுத்தமாக நம்பணும். எந்த அளவுக்குன்னா, இந்த ஹதீஸுகளுக்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டியவன் முஸ்லிம் சமுதாயம். ஒவ்வொரு முஸ்லிமும் இது அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லி இருக்கிறார்கள். எப்படி அவர்கள் சொன்ன எத்தனையோ முன்னறிவிப்புகள் இன்றைக்கு நடந்திருக்கிறதோ, இப்படி ஒரு முன்னறிவிப்பும் நடக்கலாம். அதற்கான காலம் கைகூடலாம். நாம அதை எதிர்பார்க்கணும். படைச்ச ரஹ்மான்ட்ட உதவியை நாடணும். உலக அளவில் முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு எதிராக ரஹ்மான் இடத்துல முறையிடணும். நம்மால் எப்படிப்பட்ட போராட்டங்களை ஜனநாயக வழியில் செய்ய முடியுமோ அதையும் செய்யணும் என்கிற வகையில் முஸ்லிம் சமுதாயம் விழிப்புணர்வோட நாம தெளிவடைஞ்சிருக்கணும். நமக்கு எதிராக ஏதோ ஒரு சூழ்ச்சி எங்கேயாவது வலை பின்னப்படுகிறது என்றால் சுதாரிப்போடு நாம நடந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த நேரத்தில் இந்த நபி மொழியை உயிரோட்டத்தோடு நம்ம நம்பணும். யூதன் நம்பினான். யூதன் நபிகள் நாயகத்தை பற்றி தெளிவாக புரிந்தவன். யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும்ங்கறான் அல்லாஹ். யூதனை பத்தி எப்படி பேசுறான்? இவர்கள் யூதர்களுடைய வரலாறே தனி, அது ஒரு டீப்பா பேச வேண்டிய வரலாறு, அது தனியாக வைத்துக் கொள்வோம். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இந்த புள்ளை தன்னுடைய பசங்களை, தன்னுடைய பிள்ளைகளை அவர்கள் அறிந்து வைத்துக் கொண்டது போல இவரை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தை பற்றி, என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எப்போ கோவப்படுவான் எப்போ சந்தோஷமா இருப்பான், என்ன மாதிரி சீதோசனம் ஒத்துக்கும் எந்த கிளைமேட் ஒத்துக்காது, என் பிள்ளை என்ன சாப்பிடுவான் என்ன சாப்பிட மாட்டான்னு அனைத்தையும் தெரிந்திருப்பது போல முஹம்மது நபியை பற்றி எல்லாத்தையும் இந்த யூதன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான். அது மாதிரி நாம தெரிஞ்சிருக்கிறோமா? அந்த நபிகள் நாயகத்தின் வரலாற, வாழ்க்கைய, சொல் செயல் அங்கீகாரங்களை முழுசா தெரிஞ்சிருக்கிறோமா? அவன் தெரிஞ்சிருக்கிறான். எந்த அளவுக்கு நம்புனா, கிட்டத்தட்ட 2005 இப்போ 2022 ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹதீஸின் படி ஒரு காலம் வரும், யூதர்களை தேடி 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 அடிப்பாங்க. அந்த நேரத்தில் மரங்கள் காட்டி கொடுத்துரும், என் பின்னாடி யூதன் ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லிரும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. நபி சொல்றது இறைவன் வந்த செய்தி, அது உண்மைதான், அது நடந்தால் நடந்துரும். ஆனா ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்க? கற்கது மரம் மட்டும் அவனை காட்டி கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற எல்லா மரங்களும் காட்டி கொடுத்துரும், கற்கள் காட்டி கொடுத்துரும், கற்கது மரம் மட்டும் காட்டி கொடுக்காதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? இருக்கிற பல மரங்களை அழிப்போம். இது என்ன பூமி? சுகந்தமான பூமி. ஷாம், சிரியா என்கிற வார்த்தைக்கு, ஷாம் என்கிற வார்த்தைக்கு அந்த மொழியில சுகந்தம், ஒரு ஒரு புண்ணிய பூமி என்று சொல்வார்கள். அந்த சிரியாவுடைய அந்த மிக பிரம்மாண்டமான பகுதியின் ஒரு அம்சம் தான் எது? இந்த பாலஸ்தீனம். இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் ஜெய்தூன் மரங்களாக இருக்கட்டும், பேரிச்ச மரங்களாக இருக்கட்டும், கோதுமைகளாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாம் இருக்கக்கூடிய செம்பு பாறைகளாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மிக பிரம்மாண்டமான இறைவனுடைய அருள் பெற்ற ஒரு ஒரு புண்ணிய பூமி. அது அல்லாஹ் பரக்கத்தை அப்படி கொட்டி வச்சிருக்கிறான். அந்த ஒரு பூமியில விளைந்திருக்கிற எல்லா மரம் செடி கொடிகள் எல்லாம்
முஸ்லீம்களுக்கு ஆதரவாக காட்டி கொடுக்கிற பொழுது, யூதர்களை காட்டி கொடுக்கிற பொழுது ஹர்கது மரம் மட்டும் காட்டி கொடுக்காது, மறைச்சு வச்சுக்குன்னு சொல்ற செய்தி அவன் நம்பி ஆயிரக்கணக்கான ஜெய்தூன் மரங்களை எல்லாம் அழிச்சிட்டு ஹர்கது மரத்தை நட்டி வச்சிருக்கிறான். எதுக்கு உயிரோட்டம் கொடுக்குறான்? நாளைக்கு நாம ஒளிஞ்சுக்கிட்டா இது நம்மளை காப்பாத்திரும், காட்டி கொடுக்காதுன்னு நினைக்கிறான் என்றால் இந்த ஹதீஸ் எப்படி நம்புறான்? யோசிச்சு பாருங்க. அப்போ நாம இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிவிப்பை நம்பணும். உலகளாவிய அளவில் எங்கெல்லாம் நமக்கு எதிராக என்னென்ன மாதிரி நுணுக்கமாக சதிகள் செய்யப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அதனால இன்றைக்கு நீங்க உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த தங்க மாடமாக இருக்கக்கூடிய அந்த டூம் ஆஃப் த ராக் என்கிற குப்பத்து சஹ்ரா என்பது மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற அந்த பள்ளிவாசலாக அது கிடையாது. அது யூதர்களின் ஒரு வழிபடும் இடமாக இருந்ததை அவர்கள் பள்ளி போன்ற தோற்றத்தை உலகத்திற்கு காட்டி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு கட்டிய இடம் தான், அங்கிருந்து தான் பள்ளிவாசலுங்கிற ஒரு அமைப்பு உருவாகி பள்ளிவாசலாக பாவிக்கப்படுகிறது. 88 ஏக்கர் கொண்ட அந்த சுற்றுச்சுவர் உள்ள எல்லா பகுதியுமே வழிபடுவதற்கு புனிதமாக கருதப்பட்ட பகுதி தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மற்ற இடத்துல தொழுவதை விட காபத்துல்லாவில் தொழுவார்களேயானால் ஒரு தொழுகைக்கு 1,00,000 மடங்கு நன்மை. மற்ற பள்ளிவாசலை தொழுகிறதை விட மதீனாவில் தொழுவார்களேயானால் 1000 மடங்கு நன்மை கூட. மற்ற பள்ளிகளில் தொழுகிறதை விட அக்ஸாவில் தொழுவார்களேயானால் 500 மடங்கு நன்மை கூடன்னு சொன்னாங்க. அந்த ஒரு சிறப்பையும் இந்த பள்ளிவாசல் பெற்றிருக்கிறது. இதை உணர்ந்து சமுதாயம் விழிப்புணர்வோடும் அந்த பூமியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ரஹ்மானிடத்தில் முறையிடக்கூடியவர்களாகவும் நாம் இருப்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.